ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर मम मंद मतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान रासरसारंभी वंशी वट तटस्थित कर्षण वेणुस्वनैर गोपीर गोपीनाथ श्रीयास्तुनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीदिव श्रीगुरुं तं नतोऽस्मि। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சுத்த பக்தி என்றால் என்ன, நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா சுத்த பக்தியை பற்றி. அப்படின்னா என்ன, பக்தினா என்ன, சுத்த பக்தினா என்ன, அதை பத்தி குரு சாது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இன்னைக்கு. யாரோ ஒரு மாதாஜி என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, சுத்த பக்தி என்ன அப்படின்ட்டு. அவங்களுக்காக நான் இதே வகுப்பை ஹிந்தியில எடுத்தேன். தமிழ்ல இன்னும் நல்லாவே எடுக்க முடியும். அதனால சரி, தமிழ் மக்களுக்கும் இதே தலைப்புல ஒரு வகுப்பு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி. இப்ப பொதுவா நம்ம எல்லாம் இந்துக்கள், இந்தியால வாழறோம். அதனால நம்மளுக்கு பக்தினா என்னன்னு தெரியும். நம்ம சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்றோம், ஏதோ பண்றோம். ஆர்த்தி காட்டுறது உண்டு. எல்லாரும் கற்பூரம் காட்டியிருக்கோம், அகர்பத்தி காமிச்சிருக்கோம், பூ போட்டிருக்கோம், சாமிக்கு கோயிலுக்கு போயிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா, நிறைய குலதெய்வம் கோயிலுக்கு போறது, தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. இதான் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கின ஸ்லோகம் கூட. அப்ப தெரியாது குழந்தைங்களுக்கு, இதை சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்படியே சொல்றோம். பக்தியே எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க. எங்க அப்பா அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தார். அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பாஸ் ஆகணும்னு வேண்டு, அப்பா பாஸ் ஆகணும்னு வேண்டு. நாங்கெல்லாம் போய் சாமி கிட்ட அப்ப வார்த்தைகள் கூட வராது, அப்பா பாஸ் அப்பா பாஸ் அப்படி வேண்டுவோம். அப்புறம் படிப்படியா நான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன். அங்க கேளு இயேசுவ கேளு, மேரிய கேளு, இதை கேட்கறதே பரிசைக்கு பாஸ் ஆகணும்னா சாமியை கும்பிடணும், இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சமுதாயமே அப்படிதான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
எதனா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க குடும்பத்துல. அப்ப வந்து ஒரு ஒரு பிராமின் மாமி வந்து, நீ வந்து அம்பிகைக்கு ராகு காலத்துல விளக்கு போடுமா சரியாயிடும். அதே மாதிரி விளக்கு போட்டாங்க. எத்தனையோ வாரம் சொன்னாங்க, 11 வாரம் அந்த மாதிரி. அப்படி போட்டு 11 வாரம் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பாக்குறோம். அதே மாதிரி எனக்கு வந்து கல்லூரியில இடம் கிடைக்கல. இடம் கிடைக்கிறதுக்கு போயிட்டு மேல்மருவத்தூர் அம்மனை வேண்டியிருக்கேன். அப்புறம் உடனே அந்த வாரம் மேல்மருவத்தூர் போனா அடுத்த வாரம் எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சது. அப்புறம் ஒரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம வேண்டணும். அப்ப பொதுவா மக்களுக்கு வந்து பக்தினா என்னன்னா நம்ம போய் கேட்கணும், அவர் தருவாரு. திருப்பதியே அப்படிதான். போய் அங்க மொட்டை போட்டுன்னு வந்து உண்டியில இவ்வளவு காசு போட்டுறணும். அதுக்கு உண்டியிலேயே காசு வேற சேர்ப்பாங்க. குலதெய்வத்துக்கு வேண்டிக்கின நேர்த்தி கடன் அதெல்லாம் இருக்கு. இவ்வளவு வாரம் 11 வாரம் இது அப்படிலாம் நம்ம வந்து அதுதான் அது வந்து பக்தின்னு வேற நம்ம மக்கள் நினைச்சுப்பாங்க. இது பக்தி அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் எப்ப என்னை விட்டு ஒழிஞ்சதுன்னா, எப்ப வந்து பிரபுபாதருடைய புத்தகத்தை படிக்கிறோமோ, பக்தின்றது இந்த இது கிடையாது அப்படின்றது வந்து புரிய ஆரம்பிச்சது. ஆனாலும் பழக்க தோஷம் விடல. எதா வேணும் வேணும் அப்படின்னா உலகாயத்தி விஷயங்கள் வேணும்னா நம்ம போய் சாமியை கேட்கறதே பழக்கமாயி போச்சு. அந்த பழக்கம் வந்து இப்போ இஸ்கான்லயும் தொடர்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து நரசிம்ம தேவர் அதுக்கே இருக்கிறார். அவருக்கு அர்ச்சனை பண்றது, எதனா பிரச்சனைன்னா அவருக்கு 108 இது 301 ரூபாய் இந்த துளசி அர்ச்சனை பண்றது, 1000 ரூபாய் கொடுத்து அகண்ட பூஜை பண்றது அப்படி சொல்லிட்டு பூஜைகளே அப்படியே வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த தங்கத்துல வந்து தாயத்து இருக்கு. தாயத்து நரசிம்மர் கவச்சம் அது உள்ள வச்சு அதை வந்து என்னுடைய குருதேவர் கடுமையா விமர்சிப்பார், வேண்டான்னே சொல்லிடுவார். அதனால நான் யாருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்றேனோ அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி இத வந்து என்ன புரிஞ்சுக்கிறது, இது ரைட்டா தப்பா, இது சரியா தப்பா? நீங்க பாத்தீங்கன்னா மத்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட வந்து இதுல வந்து தனிப்பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. சாமி இதை குடு, சாமி அதை குடு, துன்பத்தை போக்கு, உன்னை விட்டா எங்களுக்கு கதி இல்ல, இந்த பிரச்சனையை தீக்கு, அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வை. தேவர்கள் கூட அப்படிதான் அப்படிதான் பிரார்த்தனையே பண்றாங்க. இப்ப இந்திரன் சந்திரன் அவங்க எல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்றாங்கன்னா, தனம் தேஹி, யசம் தேஹி அப்படியே கேக்குறாங்க. அஹ் நீ வந்து எனக்கு நல்லதை கொடு, நல்லதே நடக்கட்டும். இப்படிதான் வந்து உலகம் முழுக்கவே. இப்ப நீங்க பாருங்க, அஹ் பொதுமக்கள் கூட பாத்தீங்கன்னா, வேற மக்கள் கூட பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு பிரபலமான வீரர். அவருடைய அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவர் கிரிக்கெட் ஆடும்போது போய் உங்க சாமி முன்னாடி உட்காந்துக்குவாங்களாம். பாருங்க. அது மாதிரி பாகிஸ்தான் வந்து கிரிக்கெட் ஆடுதுன்னு வச்சுங்க, அது மொத்தமே அந்த பாகிஸ்தான் மொத்த மக்களும் உட்காந்து அல்லா அப்படின்னுவாங்க, நாங்க ஜெயிக்கணும். ஆனால் எப்போ வந்து பிரபுபாதருடைய புத்தகத்தை ஆழ்ந்து படிச்சோமோ, பிரபுபாதருடைய வழிகாட்டுதல்கள், அந்த குரு பரம்பரையில இருக்கிற வழிகாட்டுதல்கள் தெள்ள தெளிவா சொல்லுது இதெல்லாம் பக்தியே கிடையாதுன்னு. இதெல்லாம் பக்தியே கிடையாது அப்படின்னு இது அப்படி அப்பட்டமா முகத்துல அடிக்கிற மாதிரி சொல்லுது. அதுவும் என்னுடைய குருதேவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் கைடன்ஸ் எடுத்துக்கும் போது அவர் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கவே மாட்டார். நான் தரமாட்டேன் போ சொல்றாரு. எனக்கு குழந்தை வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, வீடு கட்டணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் தரமாட்டேன் நான். இப்படியே சொல்லுவார். இப்படியே சொல்லுவார். அப்போ பிரபுபாதர், ஏன்னா பொதுவா சாமியாரங்கிட்ட போனா மக்கள் வந்து ஆசீர்வாதத்துக்கு தான் போறாங்க, நாங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சோ அப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா நாம இப்ப வந்து நல்லா வாழணும், ஒரு சௌகரியமா வாழணும், அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம பகவானை வணங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஆழமா பல பல ஜென்மங்களாக ஊறிக்கொண்டிருக்கிறது. இப்ப அதை வேற எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. நான் வந்து வேண்டுவன வேண்டாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினேன்.
இதே தலைப்பு தான். பகவான் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றது. அதை படிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கோயில்லாம் கட்டி பெரிய தலைவர் அவர். அவர் வந்து வந்து பேசினாரு. நீங்க என்ன இப்படி எழுதியிருக்கீங்க? இப்படி நீங்க தப்பு நீங்க எழுதுனது. நான் வந்து சாமியை கேட்டு நல்ல விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க கட்டுரை எழுதுனது தப்பு அப்படின்னு வாதிட்டார். இப்ப நாம இன்னைக்கு கிளாஸ் மூலியமா ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். எல்லாருமே எல்லாருமே ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும்ட்டு தான் இந்த வகுப்பே வச்சிருக்கேன். நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்கு. நம்ம கிருஷ்ணர்கிட்டயே சொல்றோம். இந்த பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்றோம். அதெல்லாம் சரி. ஆனா உண்மையான பக்தினா என்ன? நம்ம வேண்டோம் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா இப்ப இப்படிதான் இருக்கிறோம். நாம இப்படிதான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தோம். குலதெய்வ கிட்ட நேர்த்தி கடன் வச்சுக்கிட்டு திருப்பதியில மொட்டை போட்டுக்கின்னு தேங்காய் உடைச்சின்னு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சின்னு இப்படிதான் இருந்தோம். இப்ப நமக்கு ஹரிகிருஷ்ண மாமந்திரம் கிடைச்சிடுச்சு. பிரபுபாதருடைய புத்தகங்கள் கிடைச்சிச்சு. இப்போவும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். என்ன தேவி தேவர்களை வழிபடுறது இல்ல. ஆனா கிருஷ்ணரையே வந்து நரசிம்மரையே அந்த மாதிரி ஒரு ஃபிகரா தான் வச்சிருக்கோம். நாங்க வரோம், நீ இதெல்லாம் எனக்கு செய்யணும். நான் வந்து உன்னை வணங்குறேன், என்னை நீ நல்லாக்கணும். இப்படிதான் நம்ம ஒரு இப்படி இருந்து இப்படி மாறி இருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி பொதுவாவே மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஏன் காரணம் என்னன்னா, பக்கத்துக்கு பக்கம் பாகவதமும் பகவத்கீதையும் தெளிவா பக்தின்னா என்னன்னு சொல்லுது. இதெல்லாம் பக்தி கிடையாது. இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பக்தி கிடையாது. பிரகலாத் மகாராஜர் பாகவதம்ல நரசிம்மதேவ் வந்து உனக்கு என்னப்பா வேணும், கடவுளே வந்து என்னப்பா வேணும்னு கேட்கும்போது பக்தன் கேட்டுக்கலாமே. நாமளா இருந்தா அப்படிதான் பண்ணிருப்போம். நீயே வந்து கேட்டுட்ட, அதனால நான் கேட்டுறேன், எனக்கு இதெல்லாம் கொடுத்துரு, சரியா அப்படின்னு நாம நினைப்போம். இப்ப பிரகலாத் மகாராஜர் வந்து தூய பக்தர். தூய பக்தினா என்னன்னு வாழ்ந்து காட்டுறாரு, நமக்கெல்லாம் சொல்றார். அதனால்தான் பாகவதத்துல இருக்கிறார் அவர். அப்ப நரசிம்மர் கேட்கிறார், என்ன வேணும் சொல்லு, நான் தரேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் உன்னால, என்ன வேணாலும் கேளு நான் தரேன். அப்போ அவர் சொல்றார், நான் வந்து ஏதாவது உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை கொடுப்பீங்க கண்டிப்பா, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது வியாபாரம் ஆயிடும். அது பக்தி இல்ல, அது வியாபாரம். அதனால எதி தாசிசிமே காமான் வராம்ஸ்தம் வரதர்ஷப காமானாம் ஹிருதயம் வசம் ரோகம் பவதஸ்து ஒரு நேவரம். ஏதாவது ஒரு வரம் நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என் மனசுல இருக்கிற பௌதீக ஆசைகளை எடுத்துருங்க. இந்த பௌதீக ஆசைகள் என் மனசுல இருக்கக்கூடாது. ஆகையினால பக்தி என்பது பௌதிக ஆசைகளை மனதில் இருந்தே முழுமையாக எடுக்கிற வேலைதான் பக்தியே. இந்த உடலுக்கான விஷயங்களை நம்ம போய் பகவான் கிட்ட கேட்கறத நிறுத்துறது பக்தி. என்னை காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து, எனக்கு வீடு வேணும், எனக்கு நோய் குணமாகணும், இதெல்லாம் அவர் கடுப்பார். இதெல்லாம் அவர் செய்வார், கேட்காமலே செய்வார். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் பக்தி கிடையாது, அதுக்கு பேர் கர்ம காண்டம். நமக்கு வந்து தூய பக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளெல்லாம் எல்லாரையும் எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. நம்ம தேர்ட் கிளாஸ்க்கு போய் உட்காந்துக்கிறோம். நல்ல ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில சொல்றாங்க, உங்களுக்கு வந்து நல்ல முதல் மார்க் எடுத்த மக்களை மாணவர்களை எங்க வைக்கிறோமோ அங்க வைக்கிறோம், நீங்க அதுல உட்காருங்க அப்படின்னா, இல்ல 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 இது வேண்டாம் எனக்கு, நான் போய் 3ஆம் வகுப்புல உட்காந்துக்கிறேன். உங்களை வந்து ரொம்ப நல்ல வகுப்புல உங்களுக்கு தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், சீட்டு கொடுக்குறோம், வாங்க அப்படின்னா, இல்ல 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 எனக்கு இது வேண்டாம், நான் கீழே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். நம்முடைய முக்கியமாக ரூப கோஸ்வாமி நமக்கு ரொம்ப முக்கியமானவர். நம்ம பரம்பரையில முக்கியமானவர். அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஆசையை, ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம், சைத்தன்யருடைய மன ஆசைகள் ஸ்தாபிதம் ஏன பூதலே, அது ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்தார். நமக்கெல்லாம் வழி சொல்லி தர்றார், எப்படி தூய பக்தி செய்யறது. தூய பக்தினா என்ன? அந்யா அபிலஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானு சீலனம் பக்திர் உத்தமா.
அந்நிய அபிலாஷிதா சூன்யம், வேற எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாதான். தியான கர்மாதி அனாவிருத்தம், நான் தியான மார்க்கத்துக்கு போறேன், கர்ம யோகத்துக்கு போறேன், கர்மயோகம் ஞான யோகம்னு 2 யோகம் இருக்கு, அதுக்கு போற, அதெல்லாம் இல்ல. நாம செய்ய வேண்டியது பக்தி யோகம் தான். அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா, கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்ய போறேன் பக்தி. எனக்கு எது பிடிக்குதோ அது கிடையாது பக்தி. எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை செய்யறேன் அப்படின்னு ஒரு பக்தர் செய்யும் போதே அது பேர் பக்தி கிடையாது. இது என் விருப்பம் ஆயிடும். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் செய்யறேன்னு ஒரு பக்தர் மாறும்போதுதான் அவர் தூய பக்திக்கு வர்றார், சுத்த பக்திக்கு வர்றார். அது வரைக்கும் அவர் கலப்படமான பக்தர்களா இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் நான் இப்ப கூட சொன்னேன், இது கேட்கறாங்க அது கேட்கறாங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக பக்தர்கள் தான். ஆனா கலப்படமான பக்தர்கள்னு சாஸ்திரம் சொல்லுது. தூய பக்தர்கள் அப்படின்னும் போது தூய பக்தர்கள்லாம் துருவ மகாராஜர், பிரலாத் மகாராஜர், அமரிஷ் மகாராஜர், யுதிஷ்ட மகாராஜர், பாண்டவர்கள், திரௌபதி, இப்படி குந்தி மகாராணி, இப்படி இவங்கெல்லாம், பீஷ்மதேவர். நேற்று பீஷ்மதேவர் பத்தி ஒரு மாதாஜி கேட்டாங்க. அது நீங்க அதெல்லாம் பாகவதம் படிச்சாதான் பீஷ்மதேவர் யாருன்னு தெரியும். மகாபாரதம் டெலி சீரியல் பார்த்தீங்கன்னா பீஷ்மதேவரை பத்தி இப்படிதான் கேள்வி கேட்போம். இவர்கள்லாம் பீஷ்மதேவர் 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சவங்க. கிருஷ்ணர் சொன்னார் நீ எதிரணியில தான் இருக்கணும், நீ எனக்கு எதிரியா நிக்கணும். அப்ப எஸ், அப்படியே ஆகட்டும். யாராவது கிருஷ்ணருக்கு எதிரியாக விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். பக்தரா இருக்கிறதுக்கு தான் விரும்புவோம். எதிரி ஆகணும்னா அவர் எதிரி ஆகணும், ஏன்னா அதுதான் கிருஷ்ணர் விருப்பம். அதனால எதிரியா நின்னார். அப்போ கிருஷ்ணானு சீலனம்ன்ற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் பிடிச்சிக்கணும். கிருஷ்ணருக்கு எது பிரியமோ அது செய்வது தான் பக்தி. எனக்கு எது பிடிக்குமோ அது செய்வது பக்தி அல்ல, அது இல்லை. பாகவதம் முதல் காண்டத்திலே சொல்லிடுறாங்க பக்தினா என்னன்ட்டு. நம்ம அதெல்லாம் முற்றிட்டோம், முடிச்சிட்டு 11வது காண்டத்துல உட்காந்து இருக்கிறோம். அதில் முதல் காண்டத்திலே சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி அதோக்ஷஜே ஹைத்துக்கி அப்ரித்தியதா ததாத்மா சுப்ரசீதத்தி. இந்த ஆத்மாவுக்கு எது நல்லது கொடுக்கும்? சவை பும்சாம் எல்லா மனிதர்களுக்கும் பரோதர்மம் பரம் தர்மம், முக்கியமான தர்மம் என்ன? எல்லா மனித சமுதாயத்துக்கும் முக்கியமான தர்மம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே கேட்டு அவங்களே பதில் சொல்றாங்க. யதோ பக்தி அதோக்ஷஜே, அதோக்ஷதருக்கு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டுதான் முதல் கடமை. பரம் பரம் தர்ம, பரோதர்ம அப்படின்றது பரம்னா முக்கியம். முக்கியமான தர்மம் என்ன மனித சமுதாயத்துக்கு? அதோக்ஷதருக்கு கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யறது தான். அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணும்? எப்ப நினைச்சோ அப்ப பண்றது, எப்போ விருப்பமோ அப்ப போறது, அப்படி இல்லை. அஹைத்துக்கி அப்ரித்தியதா. அஹைத்துக்கி அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ அகைத்துக்கி அப்ரித்தியதாவே 2 நாள் பேசலாம். அகைத்துக்கினா இந்த பக்தினா எந்த ஒரு காரணமும் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும், அதான் அகைத்துக்கி. சிஷ்டாஷ்டகத்துல கூட வருது பாருங்க, அகைத்துக்கி பக்தி. எதுவும் வேண்டி நான் பண்றதில்லை, நீ என்னை எப்படி வச்சுக்கிறியோ அப்படி வச்சுக்கோ, காரணமே இல்லை, இந்த காரணத்துக்காக நான் கிருஷ்ணரை வணங்குறேன்னு இல்லை, அன்புக்கு தான். அகைத்துக்கி அப்ரித்தியதா, அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு விட்டுடுறேன் அப்படி இல்லை. அகைத்துக்கி அப்ரித்தியதா, நம்ம ஒரு பக்தி காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா அது தொடர்ந்து செய்ய வேண்டும், இடையராது. அனன்ய அப்படின்னு வரும் பாருங்க பகவத்கீதையில, அனன்ய சிந்தையந்தோமாம், எப்போதும் சததம் கீர்த்தயந்தோமாம், இதெல்லாம் இதுல வந்துரும். பக்தி என்பது இடையராது செய்யப்பட வேண்டிய விஷயம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதுக்குதான் நம்ம சம்பிரதாயத்துல மிக முக்கியமான ஸ்லோகம் சிஷ்டாஷ்டகம் தான். எல்லா சம்பிரதாயத்திலயும் முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமையாவும் உமக்கே நாம் மாற்றைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய். வேற எதுவும் வேணாம்,
எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு தான் நான் சேவை செய்யணும். வேற ஆசைகள்லாம் எடுத்துரு கிருஷ்ணா. இதுதான் பிரார்த்தனை. அகைத்துக்கு அப்பிருத்தியத்தாவை தான் கேட்கணும் நம்ம. சரி, கேட்கறது கேட்கறோம், பெரிய விஷயமா கேட்கணும். மற்ற விஷயங்கள்லாம் வரும் போகும் இருக்கும். குலசேகர ஆழ்வார் தெளிவா சொல்லிடுறார், நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும். நிறைய முறை நான் இது இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். நாஸ்தா தர்ம நவசு நிச்சயனைவ காமோ பபோகே எத் பாவியம் தத் பவதி பகவான் பூர்வ கர்மானூபுரம் ஏதத் பிரார்த்திய மம பகவதம் ஜன்ம ஜன்மாந்தரேப்பி தத் பாதாம்போரு கைவகதாம் நிശ്ചல பக்திரஸ்து. நீ எனக்கு எதனா கொடுக்குறன்னா எனக்கு உன்னுடைய பாதங்கள்ல அசைக்க முடியாத பக்தியை கொடு. ஏன்னா என் தலையெழுத்துல எதனா இருந்து அதை நீ தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்ல, அந்த புண்ணியத்துக்கான விஷயங்கள்லாம் நடந்தே ஆகணும், கொடுத்தே ஆகணும். நான் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் கிடையாது. என் புண்ணியம் பாவம் அதுதான் கணக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கை அதுதான். அதுக்கேத்த மாதிரி நல்லது கெட்டது நீ கொடுக்க தான் போற. நான் அதை ஏன் கேட்கணும்? அதை நான் கேட்க மாட்டேன். அது நீ பார்த்துக்கோ. எப்படி என்ன வச்சுக்கிறியோ அது உன் பொறுப்பு. இந்த உடல் எப்படி இருக்குது இந்த உலகத்துல, அது உன் பொறுப்பு. எனக்கு அதை பத்தி இல்லை. எனக்கு என்ன வேணும்? உன் உன் பாதங்களில் அசைக்க முடியாத பக்தி வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நான் அந்த சில சில நேரங்கள்ல முக்தி கூட நாதனம் நாஜனம் நா சுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமி மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அஹைத்து கீத்துவை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எனக்கு முக்தி கூட வேண்டாம், இந்த உலகாய விஷயங்கள் எதுவும் வேண்டாம், எனக்கு அஹைத்துக்கி பக்தி வேணும். அப்போ சுத்த பக்தி என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவான் மேல இடையராது நாம் செலுத்தக்கூடிய அன்பு. அதான் அந்த நிலைக்கு நான் வரணும். என்ன நீ நரகத்துல போடுறியோ சொர்க்கத்துல போடுறியோ, இது ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. நாராயண பராசர்வே ந குதஷ்சன பிபதி. இது பிரபுபாத் நிறைய மேற்கோள் காட்டுவார். சொர்க்கோபவர்க நரகேஷு அபி துல்யார்த்த தர்ஷினக. நாராயண பரா சர்வே. நாராயண பரான்னு சொல்ற அடிக்கடி பார்ப்போம். நாராயண பரான்னு நாராயணனுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள்னு அர்த்தம், சரணடைந்தவர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் குத்தஷன பிபத்தி, எந்த சூழ்நிலையும் ஒன்றும் மாறவே மாட்டாங்க. சூழ்நிலைகள் அவங்கள மாத்தாது. சொர்க்கவா அப்பவர்க, சொர்க்கத்துல போடுறாங்களோ இல்ல நரகத்துல நரகேஷு அப்பி துல்லியார்த்த தர்ஷனம். எங்க போட்டாலும் நரகம் சொர்க்கம், நல்லது கெட்டது, இந்த லோகம் அந்த லோகம், சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையில போட்டாலும் நாராயண பக்தர்கள், நாராயண பராயணர்கள் எதுல போட்டாலும் பக்தி செய்வாங்க. எப்பொழுதும் இடையராது நாம ஜபத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. சத்தத்தம் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பக்தி தொண்டு செய்து கொண்டே இருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன முக்கியமா எப்படி செய்வாங்க அந்த பக்திய? சர்வோபாதி வினிர்முக்தம். உபாதிகள், அவங்க உபாதிகள்னா என்ன அர்த்தம்னா, நான் பணக்காரன், நான் ஏழை, நான் வெள்ளை, நான் கருப்பு, நான் இது நான் அது அப்படின்னு உபாதிகள் நிறைய இருக்கு பாருங்க. நான் தமிழ், நான் அமெரிக்கன், நான் இந்தியன், இந்த மாதிரி அடையாளங்களை தான் உபாதின்னு சொல்றாங்க. உடலுக்கான விஷயங்கள், உடலை பொறுத்து வைக்கிற விஷயங்கள், அதெல்லாம் உபாதிகள்னு சொல்றோம். அப்ப சர்வ உபாதி வினிர்முக்தம். எல்லா சர்வனா எல்லா, உபாதிகள்னா அந்த அடையாளங்கள், உடலுக்கான அடையாளங்கள். உபாதிகள்னா உடலுக்கான அடையாளங்கள். சர்வ உபாதி வினிர்முக்தம், தூக்கி போட்டுறணும், இல்லை, அதெல்லாம் விட்டுறணும். ஆனா பக்திக்கு வந்த பிறகு நான் பெரிய லாடு, நான் பெரிய இது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் விட்டுறணும். நான் இதை படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், நான் இதை சாதிச்சேன், நான் இந்த குடும்பத்துல இருந்து வந்தேன், நான் அந்த குடும்பத்துல இருந்து வந்தேன், இந்த உபாதிகள், இந்த அடையாளங்கள், நான் அழகு, நான் பணக்காரன், நான் இது நான் அது, அதெல்லாம் தூக்கி போட்டுக்கணும். சர்வ உபாதி வினிர்முக்தம் இருக்கக்கூடாது. தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே.
அப்ப பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அடையாளங்கள் எல்லாம் விட்டுடணும். இந்த அடையாளங்கள்லாம் விட்டுட்டு என்னுடைய இந்திரியங்களை, அவரு இந்திரியங்களுக்கு தலைவர் ரிஷிகேஷர். இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? ரிஷிகேஷர். அவருக்கு சேவையில ஈடுபடுத்தணும். இதுதான் பக்தி. பக்திக்கான டெபினிஷன்ஸ் வந்து, வரையறுப்பு வந்து பாகவதம் பகவத்கீதையில எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. நிறைய பார்ப்பீங்க. பக்கத்து பக்கம் பாகவதம் சுத்த பக்தி தான் பேசுது, வேற எதுவும் பேசாது. பாகவதத்தினுடைய சிறப்பே அதான். ஏன் வியாசதேவருக்கு வந்து வேதங்கள்லாம் தொகுத்த பிறகு கூட சந்தோஷம் வரல தெரியுமா? நம்ம இதெல்லாம் முதல் காண்டத்திலே பார்த்துட்டோம். வியாசதேவர் இதெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு திருப்தியே வரல. வேதங்கள் எல்லாம் தொகுத்தாச்சு. ஏன்னா வேதங்கள்லாம் மறைமுகமா பகவான் அடையறத பத்தி பேசுது. நீ இந்த பூஜை பண்ணு, நீ அந்த பூஜை பண்ணு, இந்த அமாவாசையில பூஜை பண்ணு, பௌர்ணமியில பூஜை பண்ணு, தான தர்மம் பண்ணு, இதெல்லாம் பண்ணு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வேதங்கள் பேசுது. அதனால நம்ம வேதங்களை படிக்க முடியாது. ஏன்னா மக்கள் வந்து வேற வேற நிலையில இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 3 இருக்கிறாங்க, 4 இருக்கிறாங்க, 10 இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, முதுகலை பட்டம், அப்புறம் வந்து ஆராய்ச்சி படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் பல வகைப்பட்டவங்க இருக்கிறதுனால வேதம் வந்து சரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னா சரி மெதுவா வர்றோம், நான் மெதுவா வர்றேன், நடந்து வரேன் அப்படின்றவங்களுக்கும் வசதிகள் இருக்கு. நம்ம வேகமா போனோம்னு பார்த்தீங்கன்னா நேரடி பக்தி தான், பாகவதம் தான். உடனடியா கிருஷ்ணரை அடையணும். வழி என்ன? எளிமையான பக்தி தான் அது. ஆனா இந்த மாதிரி கர்ம காண்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருது. கர்ம காண்டம் என்பது மெது மெதுவா உலகத்துல வாழ்ந்து அனுபவிச்சு திருப்தி ஆகி அடுத்து சொர்க்கத்துக்கு போய், சொர்க்கத்துல இருந்து ஜனலோகம், தபலோகம் எல்லா லோகத்துக்கு முடிச்சு கடைசியில சத்தியலோகம் போய் பிரம்மா வந்து தூய பக்தராய் இருந்தா அவரோடு சேர்ந்து மொத்தமா பல 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 யுகங்கள் வாழ்ந்து அனுபவிச்சு அப்புறம் மொத்தமா போய் சேர்றது. அந்த மாதிரி அது வந்து இன்டைரக்ட் பாத், மறைமுகமான பாதை அப்படின்னு சொல்றாங்க, மெதுவா வர பாதைன்னு சொல்றாங்க. பக்தி பாதை என்பது, பக்தி என்பது, சுத்த பக்தி என்பது இந்த பிறவிலேயே போய் சேர்றது. தட்சணாத், இந்த செகண்டே, இந்த நிமிஷமே கிருஷ்ணரை அடையணும்னு ஒரு தீவிரவாதம் இருக்கு பாருங்க, அங்கதான் சுத்த பக்தி வருது. இல்லையா? இதே இஸ்கானுடைய கௌடிய சம்பிரதாயத்தினுடைய குறிக்கோளே சுத்த பக்தி தான், வேற எதுவும் கிடையாது. கிருஷ்ண பிரேமையை அடையிறது தான். முக்தி வேண்டான்றாங்க. எங்களுக்கு முக்தி வேண்டாம், எதுவுமே நான் உன்னை கேட்க மாட்டோம், உன்னை நேசிப்பது மட்டுமே எங்களுடைய கடமை, வேற எதுவுமே கிடையாது. கிருஷ்ணரை நேசிப்பது மட்டுமே என்னுடைய கடமை, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வேற எதை பத்தி யோசிக்கல. அந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு தான் ஹரே கிருஷ்ண மாமந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ண மாமந்திரத்துல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. உள்நோக்கம் இல்லாதது. ஆனா அதையே நம்ம வந்து இப்படி மாத்திடலாம், கமர்ஷியலா மாத்திடலாம். இந்த எல்லாரையும் நாங்க நாமம் சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து பாப்பு, ரேப் சாங்கு, பாப்பு சாங்குன்னெலாம் பாடுறாங்க. அது வந்து நாமத்துக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய அபராதத்துல போய் முடியும். ஏன்னா ஹரே கிருஷ்ண மாமந்திரம் வந்து இப்படி கிடையாது. தனம் தேகி யஜம் தேகி அது கிடையாது. ஹரிநாமத்தை எல்லாரும் சொல்ல வைக்கணும்ன்றது உண்மைதான். அது வந்து இந்த சினிமா பாணியில சொல்ல வைக்கிறது இல்லை. அது வேற எங்கன்னா கொண்டு போய் சேர்த்துரும். நம்ம வேறு திசையில திருப்பிடும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இது அதனாலதான் வந்து நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தினுடைய சிறப்புகளை போதிப்பது குற்றம். சரி, பகவத்கீதை படிங்க, மெதுவா வரத்துக்கு வழி கொடுக்கலாம், நம்ம இல்லைன்னே சொல்லலை. ஆனால் நாமளே பக்திக்கு வந்து தீட்சை எடுத்த பிறகு அதை வந்து ரொம்ப மலிவாக்க கூடாது. ஏன்னா இது மிக உயர்ந்த விஷயம். தூய பக்தி என்பது மிக உயர்ந்த விஷயம். நான் பக்தர்களுடைய கருணையில் அது நமக்கு வந்து சாதாரணமா கிடைச்சிதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பக்தர்கள் வந்து ஆர்வத்துல வந்து அதை பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்க வைக்கல. ஏன் தெரியுமா? ஃப்ரீயா கொடுத்துட்டோம்னா மதிப்பு தெரியாது.
பகவத்கீதையெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க பிரபுபாதர் ஒத்துக்கல. சில பக்தர்களும் ஒத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? அப்புறம் அவங்க படிக்கவே மாட்டாங்க. கொஞ்சமாவது அதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சு அதை வாங்கி அது கிடைக்கலையேன்னு கதறி அழுது வாங்கி படிக்கும்போது தான் அதுல இருக்கிற விஷயங்கள் உள்ள போகும். நிறைய பேர் வந்து இப்ப பாகவதம் ஃப்ரீ, நான் அதை பண்ணியிருக்கேன் பாருங்க. யாரெல்லாம் இப்ப பாகவதம் வகுப்பு நடத்தும் போது 2 பேருக்கு பாகவதம் செட் வந்து நான் ஃப்ரீயா கொடுத்தேன். ஆனா அவங்க வரவே இல்லை கிளாஸ்க்கு. கேட்டுதான் கொடுத்தேன். இவங்க தொடர்ந்து வருவார்களா? ஏன்னா இது அவ்வளவு மதிப்பு மிக்கது இது. கிளாஸ்க்கு வர முடியல ஏன்னா புத்தகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து பாருங்க இப்படி மதிப்பு இல்லாமல் போகிறது. அல்ல, சுத்த பக்தி என்பது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் சுத்த பக்தியை பிரச்சாரம் பண்ணணும், செய்யுங்கன்னு சொல்லணும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல இதுல இருக்கிற சில நுணுக்கங்களை சொல்லப்படாது. ஆனா புரியாது. சொன்னாலும் புரியாதே. சொன்னாலும் புரியாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க இண்டிவிஜுவலிஸ்டிக்கா தனிப்பட்ட முறையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தீட்சை பெற்ற பக்தர்களோ நீங்கெல்லாம் இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசுல இருந்ததுன்னா அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் முன்னாடி நிக்கிறது தப்பு தான். ஆனா என்னால முடியல. பரவாயில்ல, அதுக்கு வந்து பாகவதமே ஒத்துக்குது. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதே புருஷம் பரம். சரி, உனக்கு ஆசை இருக்குதா? ஆசையே இல்லையா? உனக்கு மோட்சம் வேணுமா? எதா இருந்தாலும் நீ கிருஷ்ணரை சரணடைன்னு பாகவதம் வந்து ஒரு 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 ஊக்குவிக்கம் கொடுக்குது. சரி, நாமெல்லாம் வந்து இப்ப அஹ், மிகப்பெரிய உன்னத நிலையில அந்யாபிலாஷிதா சூன்யம் நிலைக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, இது இருக்கு. அகாம சர்வ காமாவா. ஆனா என்னைக்காவது நம்முடைய குறிக்கோள் அதுவா தான் இருக்கணும், இதுவா இருக்கக்கூடாது, இதுலயே இருக்கக்கூடாது. இதுலயே இருக்கு, இந்த புரிதல் வேணும் அட்லீஸ்ட். நமக்கு குரு பரம்பரை கொடுத்தது வந்து வேற விஷயங்களுக்காக அல்ல. இங்க வந்துட்டும் பெயர் புகழ் பணம், நான் செய்யறேன் நீ செய்யற அப்படின்னு இருக்கிறதுக்காக இல்லை இது. அங்கீகாரம் பெறணும். நான் பெரிய பக்தர்னு 4 பேர் என்ன பாராட்டணும்ன்றதுக்காக பக்தி இல்லை. யாரும் நம்மளை கண்டுக்கலனாலும் பிரச்சனையே கிடையாது. யாராவது நம்ம அங்கீகாரம் தரணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்ம இப்ப மனசுல இருந்து தூக்கி அடிச்சிடணும். வேண்டாம், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கோ பக்தி காரியங்களுக்கோ அங்கீகாரம் வேணும்னு நினைக்க கூடாது நம்ம. ஏன்னா உள்ள இருக்கிற அந்தர்யாமி பரமாத்மா எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கீகரிப்பார். பல நேரத்துல எனக்கு வந்து நான் பயப்படவே மாட்டேன். ம். குரு பார்த்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கல, மக்கள் என்ன சர்டிபிகேட் கொடுக்கலன்ற விஷயத்துக்கு வந்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு குரு பரம்பரை கொடுத்துடுச்சு. அதனால அதை பத்தி யாருன்னா என்னை பாராட்டணும், எனக்கு இது வேணும் அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம செய்யற செயலை பார்த்து கொண்டே இருக்கிறான் கிருஷ்ணன். அது அவனை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யற காரியம். அதனால மத்ததை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? யாரை திருப்திப்படுத்தணும்னு நம்ம செய்யறோமோ அவன் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால நமக்கு வந்து இதுல சர்டிபிகேஷன், பக்தி சாஸ்திரி சர்டிபிகேஷனே தேவையில்லை. படிக்கணும்ன்ற ஒரு ஊக்குவிக்க தராங்க மக்கள். அது இருக்கு. இப்ப மேல் அதிகாரிகள்லாம் இவங்க எல்லாம் பக்தர்கள்லாம் படிக்கணும் தான் சர்டிபிகேட் சர்டிபிகேட் வச்சு என்னங்க பண்ண போறீங்க? சர்டிபிகேட் நம்மள கோலோக விருந்தாவனம் கொண்டு போவான்னா சரி. ஒரு முறை ராமானுஜர் கிட்ட ஒரு மோர் கொடுமை, ராமானுஜருக்கு தொடர்ந்து மோர் கொடுத்துனே இருந்தாங்களாம் ஒரு அம்மா. ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆம், இது திருமலை நடந்தது. அந்த அம்மாவை கேட்கிறாரு ராமானுஜர், உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீங்க நல்ல சேவை பண்ணீங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்களாம், ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க, ராமானுஜர்னு சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது செல்லுமா அப்படின்னு. என்னத்துக்குமா கேட்குற அப்படின் போது, நான் வந்து செத்து போயிட்டேன்னா இதை எடுத்துன்னு போனேன்னா கோலோகத்துல வைகுண்டத்துல எனக்கு என்ட்ரி கிடைக்கும், இது செல்லுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கண்டிப்பா செல்லும், நீங்க சைன் போட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லும், நல்ல சைன் போட்டு கொடுங்கன்னு அந்த அம்மா எழுதி வச்சுக்கிட்டாங்க. அது போல இந்த பக்தி சாஸ்திரியை கொண்டு
நீங்க ஏதோ எப்படியோ பாஸ் பண்ணி வச்சிருப்பீங்க சர்டிஃபிகேட்டு. அது உங்களை வைகுண்டம் கொண்டு போகும்னா கண்டிப்பா படிங்க. கண்டிப்பா சர்டிஃபிகேட்டுக்கு ஆசைப்படுங்க. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் பக்தி சாஸ்திரி படிக்கணும், பக்தி வைபவ் படிக்கணும், பக்த சங்கத்துல இருக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும். ஆனால் அது இங்க இந்த உலகத்துல நான் பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமைக்காக செய்யக்கூடாது. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு செய்யணும். இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, பக்தியில நம்ம முன்னேறணுன்றதுக்கு தான் போட்டிருக்காங்க. இப்ப வெளியே போய் நம்ம பட்டம் படிச்சோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு பிஇ படிக்கணும், ஏதோ டிகிரி இருக்குல்ல, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பிஇ படிக்கிறாங்க, எம்ஏ, எம்எஸ்சி, எத்தனையோ டிகிரிகள்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னா, அதை வச்சு ஒரு வேலை வாங்கணும், வேலை வாங்கி சம்பளம் வாங்கணும், சம்பளம் வாங்கி வாழ்வாதாரம். அந்த மாதிரி நம்ம பக்தி சாஸ்திரியும் பக்தி வைபவம் பண்ணிடப்படாது. அதுக்கு இல்ல அது, அதுக்கு இல்ல. இங்க ஏன் அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க இஸ்கான்ல அப்படின்னா, பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் அதெல்லாம் படிச்சா தான் சந்நியாசம். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஏன்னா சில நேரங்கள்ல இது கூட இல்லாமல் மக்கள் சர்பாஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ பெரிய லெவல்ல வருது இஸ்கான். அப்போ அடிப்படை விஷயங்கள் இவங்களுக்கு தெரியாம போயிடக்கூடாது. ஏன்னா பக்தி சாஸ்திரத்துல அடிப்படை விஷயங்கள் பக்தினா என்ன இதெல்லாம் வந்துடும். இந்த நம்ம படிக்கிறோம்ல அந்யாபிலாஷி தசூன்யம்லாம், பக்தி ரசாமிர்த சிந்து பாடம் நடத்துவாங்க, அதுல வந்துடும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பக்தர்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கட்டாயமா வச்சுட்டாங்க. ஆனா உண்மையில இந்த சர்டிபிகேட்டு இதுக்காக நான் படிக்கிறேன்னு இல்லை, சாஸ்திரத்தை நன்கு உணர வேண்டும். அதன் மூலம் பகவானுடைய பக்தி எனக்கு அதிகமாகணும், பக்தியை அதிகரிக்கிறதுக்கு தான் இது. புகழை அதிகரிக்கிறதுக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆகக்கூடாது. அது ஒரு போட்டி கிடையாது. அது போட்டி கிடையாது. அது என்னுடைய புகழுக்காக இல்லை. நான் உண்மையா கிருஷ்ணரை நேசிக்கணுன்றதுக்காக பண்ணலாம். அந்த புரிதல் இருக்கணும். அதற்காக தான் அதை செய்ய சொல்றது. பகவானுடைய பக்தி தொண்டுல நாம ஒண்ணு முன்னேறணும். அதற்காக இதெல்லாம் படிக்க சொல்றாங்க. மற்றபடி இந்த குறிப்பிட்ட பக்தர் பக்தி வைபவ படித்து விட்டார் அப்படி, அதற்காக இல்லை, அதற்காக இல்லை. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. ஆனா எல்லாம் அப்படி ஒரு அலை வீசுது பாருங்களேன், ஒரு பெரிய அலை வீசும். ஆனா என்ன அதுல ஒரு சமீபத்துல ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எனக்கு ஒரு மாத்தாச்சு. இவங்க பெரிய பக்தர்கள், மூத்த பக்தர்கள் இவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் செய்யறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது மாத்தாச்சுன்னு என்ன கேட்கறாங்க. நான் என்ன சொல்றது, ஏதோ ஒரு பெரிய தவறுகள் செய்யறாங்க பக்தர்கள். அப்போ நாம நம்ம திருத்திக்கிறதுக்கு தானே பக்தியிலே இருக்கிறோம். அது கூட எனக்கு தெரியாமல் நான் பாடம் நடத்துறேன், நான் நிறைய தவறுகள் நானும் செய்யறேன், இல்லைன்னே சொல்ல. ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலும் என் வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்றதை நடைமுறைப்படுத்தலைன்னா நான் பாடம் நடத்துறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. உங்ககிட்ட நான் பாடம் நடத்துறதுக்கு எனக்கு பிரயோஜனம் வேணும்னா நான் சொல்ற விஷயங்களை நான் கடைபிடிக்கணும். இதை இன்னைக்கு கடைபிடிக்கலன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை கடைபிடிச்சே ஆகணும்ன்ற உறுதியாவது எனக்கு வேணும். இந்த விஷயங்கள் சுத்த பக்தின்றது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்க. ஆனாலும் பேசுறேன், ஏன்னா அதை ஒரு நாள் நாம் சென்று அடைய வேண்டும். இந்த பிறவிலையோ 10 பிறவிலையோ இந்த சுத்த பக்தி நிலைக்குத்தான் நம்ம வந்து ஆகணும். நான் அபக்தர்களுக்கு கூட நான் பிரச்சாரம் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு கடவுள்கிட்ட சரண் அடைஞ்சு தாங்க ஆகணும். எப்படியாவது நீங்க சரண் அடைஞ்சுதான் ஆகணும், அதனால நீங்க எடுத்துக்கங்க பக்தியன்னு சொல்லுவேன். பக்தி தொண்டுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்க எல்லாம் வந்தே ஆகணும், வராம போக முடியாது. அதனால இப்பவே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு பக்தர்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம சுத்த பக்தி எடுத்து தான் ஆகணும். இப்படியே சுத்தினே திரிய முடியாது. இது இல்லை அப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணை வரும் புடவை தான் கட்ட சொன்னேன், இப்ப இல்லை அப்புறம் சொல்றா, தைரியமா சொல்றாங்க, மெதுவா வரேன், உங்க ஸ்பீடுக்கு நான் வரமாட்டேன், மெதுவா வரேன், முடிய வாரி கட்டு, இதெல்லாம் அப்புறம். என்னைக்காவது ஒரு நாள்
அந்த சுத்த பக்தியினுடைய சட்டதிட்டத்துக்கு நாம் வந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அதான் அதுக்கு தான் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை கர்ம காண்டமா ஆக்கிட்டோம்னா அதே தான். இதெல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லை, சுகமா வாழ வச்சிருவான் கிருஷ்ணர். ஓகே, பல பல ஜென்மங்களா இந்திரனா வாழணும்னு ஆசைப்பட்டியா, சரி இந்திரனா இரு. என்னைக்காவது வந்து மண்டையில போட்டு அடி வாங்கி, ஐயோ இல்லை நான் சுத்த பக்தி பண்றேன் அப்படின்னு அதுக்கும் பகவான் வழி காட்டுவார். ஐயையோ நான் வந்து இந்த கலப்படமான பக்தியை எடுத்துட்டு இவ்வளோ ஜென்மங்கள் நான் வீணடிச்சிட்டனே அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, வரலாம். அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஆனால் எப்படியாலும் ஏனக்கேன பிரகாரேன கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டாங்கன்னா இதுதான் டெஸ்டினேஷன், சுத்த பக்தி தான் டெஸ்டினேஷன். வேற எதுவும் வேண்டாம், நீதான் வேணும். மற்றொன்றும் வேண்டாம் மனமே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். மற்றொன்று வேற விஷயங்களே வேண்டாம், கிருஷ்ண பக்தி மட்டுமே வேண்டும். அப்படின்ற நிலை தான் நம்முடைய குறிக்கோளாக எப்பொழுதுமே இருக்கணும். சரி, இப்ப நாம இல்ல, இப்ப நமக்கு புரியவே மாட்டேனுது. சரி, ஏட்டளவிலாவது புரிந்து கொள்வோம். குசேலர் மாதிரி தான் நம்ம வாழணும். எதுவும் இல்லைனாலும், ஏன்னா குசேலர் சுத்த பக்தின்னு எப்படி சொல்றோம்னா, அவர்கிட்ட இன்னைக்கு சாப்பிடுறது கூட ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளோ வறுமை. ஆனாலும் பக்தியை விடல, பக்தியை விடல. வரார் கிருஷ்ணர்கிட்ட வந்து, அவங்க மனைவி வந்து குறிப்பா அவர்கிட்ட போய் பொருள் கேள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா கிருஷ்ணரை பார்த்த உடனே அதை மறந்துட்டார், தன் கவலையே மறந்துட்டார். அதான் சுத்த பக்தி. இன்ன கேட்கணும் அப்படின்றதே மறந்துட்டார். பகவான் எப்படின்னா, பக்தனுடைய கஷ்டத்தை பார்த்து பேசாம இருக்க மாட்டார், அவன் கேட்காமையே கொடுப்பார். அதுதான் அங்க நடந்தது. இதெல்லாம் நமக்கு பாடம். நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. நம்ம பக்தி ஒழுங்கா போனோம்னா அது அவன் கடமை இல்லை. நான் தூய பக்தி தான் வேணும்னு நான் எப்போ முடிவு எடுத்துட்டனோ அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவனுது. நீங்க தூய பக்தர்களுடைய வாழ்க்கை முழுக்க பாருங்களேன், நீங்க யாரா இருந்தாலும் பாருங்க அவங்கள. அவங்கள வழி நடத்துறது அவனுடைய பொறுப்பு. காட்டுல வைப்பாரோ நாட்டுல வைப்பாரோ துகிலுரிக்க வைக்கிறாரோ அங்க வந்து புடவை கொடுக்கறதுக்கு நிக்கணும், பகவான் தான் நிக்கணும். என்ன பண்ணுவாரோ அவர் பார்த்துப்பார். அதனால சரணாகதி பக்தி தொண்டை, தூய பக்தி தொண்டை நாம் எடுத்தோம்னா நாம நம்மளை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாம் அவர் பார்த்துக்குவார், எல்லாத்தையும் பார்த்துப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் கடக்கம் வைப்பார். கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை தாடவும் சொல்வார். தாண்டத வழியும் அவரே காட்டிடுவார். அதனால எதை பற்றி நம்ம வந்து தூய பக்தி வந்துடுச்சுன்னா அதான் குறிக்கோள். அது கட்டுச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை. இதுக்கு மட்டும் ராமானுஜரனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, இது பிரபுபாதர் வந்து சொல்றார். இதை நான் வேற வகுப்புல கூட சொன்னேன், இப்ப சமீபத்துல சொன்னேன்னு நினைக்கிறேன். ராமானுஜர் அஹ், சகஸ்ர கீர்த்தி அப்படின்ற பாடத்தை 3 முறை படிக்கிறாங்க, பாராயணம் பண்றாங்க. பண்ணிட்ட உடனே தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறாங்க ஸ்ரீசைலத்துக்கு. அப்போ ஸ்ரீசைலத்துக்கு தீர்த்த யாத்திரை போனோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து இது கிடையாது. எங்கேயும் போய் ஹோட்டல்ல எல்லாம் தங்க முடியாது. கோயில், இஸ்கான் கோயில் இல்லை நம்ம போய் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. அப்போ ராமானுஜருடைய சிஷ்யர்கள் வந்து வழியில இருக்கிறாங்க. அங்க ஸ்ரீசைலம் போறதுக்கு ஒரு நடுவுல ஒரு ஊர், அந்த ஊர்ல இருக்கிறாங்க. அப்போ ராமானுஜர் சிஷ்யர்களோட கிளம்பிட்டார். கிளம்பி அந்த ஊர்ல 2 சிஷ்யர்கள். ஒரு சிஷ்யர் வந்து பிராமின், எளிமையானவர், காசெல்லாம் இல்லாதவர், அவர் பேர் வரதாச்சாரியார். இன்னொரு சிஷ்யர் வந்து, அவர் பேர் மறந்துட்டேன், பெரிய பணக்காரன். ராமானுஜர் சொல்றாரு, அந்த பணக்காரர்கிட்ட முதல்ல சொல்லுங்க, நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டம், அதனால அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம அந்த வழியா போறோம், பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 சிஷ்யர்களை முன்னாடியே அனுப்பிடுறாரு. அந்த சிஷ்யர்கள் முன்னாடியே போயிட்டு அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி குருதேவர் வரார், ரெடி பண்ணுங்க எல்லாத்தையும். அப்ப குருதேவர் வரார் அப்படின்னு உடனே பக்தர்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அவர் நல்ல பணக்காரர்.
சரின்ட்டு வேலையாட்கள் அவங்க இவங்கெல்லாம் தட்ட புட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற மும்முரமா அதுல இறங்கிடுறாரு. இந்த சிஷ்யர்கள் பசியும் பட்னியமா தண்ணி கூட இல்லாம காஞ்சி போய் வந்திருக்காங்க. ஆனா ராமானுஜர் அங்க வந்திருக்கிறார், நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இவங்க முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், வேகமா வரணும்ல. வேகமா வந்து சொல்லியிருக்காங்க. ஓடி வந்து சொல்றாங்க குருதேவர் வராரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அப்போ கொஞ்ச நேரத்துல வரப்போறாருன்னா இவங்க ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதனால அதுல இறங்கிட்டாரு அவர். இவங்கள உக்காருங்க சாப்பிடுங்க எதாவது தரட்டுமா அதெல்லாம் கேட்கல. இந்த சிஷ்யர்கள் வாடிட்டாங்க. இவன் என்ன பணக்காரன், என்ன சிஷ்யன் இவன், நம்மளுக்கு தண்ணி கூட தரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டுன்னு வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லிடுறாங்க அப்படியே. நம்மெல்லாம் பழக்கம் தானே, குருதேவ கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுக்கறது தானே பழக்கம். போட்டு கொடுத்துட்டாங்க. ராமானுஜர் நினைச்சாரு இங்க போக வேண்டாம், என்னத்துக்கு அந்த பணக்காரன் வீட்டுக்கு போகணும், இன்னொரு ஏழை சிஷ்யன் தான் இருக்கிறானே. ஆனால் அவன்கிட்ட சொல்லவே இல்லையே, பரவாயில்ல அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதாச்சாரியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரதாச்சாரியார் வீட்டுக்கு வரும்போது வரதாச்சாரியார் தினமும் பிக்ஷை எடுத்து பழக்க நடத்துறவர். அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவாரு, பீக்ஷைக்கு போய்க்கிறாரு. அவங்க மனைவி லக்ஷ்மி வீட்டில் உக்காந்துங்கிறாங்க. என்ன பண்றது இன்னைக்கு அப்படின்னு. அவங்க நிலைமை அப்படிதான். இன்னைக்கு அவர் என்ன எடுத்துன்னு வராரோ அதை வச்சுதான் அவங்க வாழ்க்கைய. திடுதிடுப்புன்னு வந்து குருதேவர் சிஷ்யர்களோட பட்டாளத்தோட வந்து நிக்கிறார். நாங்க வரோம்மா, மத்தியானம் பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். லக்ஷ்மிக்கு அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. தினம் தினம் என்ன பிக்ஷை வருதோ அதை வச்சுதான் வாழறவங்க. இப்ப குருதேவர் நான் வரேன்ட்டாரு, என்ன பண்றது யோசிக்கிறா. கணவன் வீட்டில் இல்லை. இப்போ போலன்னா வாட்ஸ்அப்பு ஃபோனு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு ஏங்க எதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதெல்லாம் இல்லை. என்ன பண்றது யோசிக்கிறா. அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். அந்த குரு சிஷ்யன் இல்லை, இன்னொருத்தர். அவன் வந்து எப்ப பாரு இந்த அம்மா லக்ஷ்மி ரொம்ப அழகானவள், இவளை அடையணும்னு ஆசை அவனுக்கு. ஒரு கணம் யோசிக்கிறாங்க இந்த அம்மா. சரி, அவன்கிட்ட நேரா போறாங்க. இந்த மாதிரி என்னுடைய குருதேவர் வராரு, உங்க ஆசையை நான் நிறைவேத்துறேன். ஆனா அவர் குருதேவர் வந்து போனதுக்கு அப்புறம் சரியா, அதனால நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் சமைக்கணும், நானு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ உடனே ஆஹாஹா, உன் மனசு மாறிடுச்சா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு 1 மாசம் 2 மாசத்துக்கு தேவையான எல்லா சாமானும் ரொப்பிடுறான். பழம், பால், தானியங்கள் எல்லாமே, மொத்தம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரொப்பி விட்டுறான். நெய் எண்ணெய் எல்லாமே இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையாள் அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாம் வந்து இறங்கிடுது. நம்ம போறா, நல்லா சமைக்கிறா. ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லா சிஷ்யர்களுக்கும் நம்ம தளிகை பண்றா. பண்ணி நைவேத்தியம் பண்ணி குருதேவருக்கும் சிஷ்யர்களுக்கும் பரிமாறுறா. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இப்படி உட்காரும்போது தான் வரதாச்சாரியார் வராரு பிக்ஷை எடுத்துக்கிட்டு. பார்க்குறாரு குருதேவ் வந்திருக்கிறாரு, வீந்து வணங்குறாரு, எல்லாம் பண்றாரு. அப்புறம் எல்லாரும் நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, உங்க மனைவி நல்லா சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு ஆச்சரியம், வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, எப்படி இவ சமைச்சிருப்பான்ட்டு. அப்புறம் வந்து கேக்குறாரு லக்ஷ்மி எப்படின்னா பண்ணேன் எப்படி. அப்பதான் சொல்றா, அழுறா. நான் மிகப்பெரிய தவறை செஞ்சிருக்கேன், செய்யக்கூடாத தவறை ஒண்ணு நான் செஞ்சிருக்கேன். எனக்கு ஆனா அதை விட்டா வேற வழியே தெரியல. குருதேவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இதை செஞ்சேன். நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க எனக்கு, என்னை வந்து விஷம் வச்சு கூட சாவிச்சிடுங்க, எது வேணா பண்ணுங்க நான் செய்த இந்த பாதக செயலுக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னும் போது அவர் சொல்றார், அம்மா நீ பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க, இதுல ஒரு தப்பும் கிடையாது. குருதேவருடைய அனுமதியோட நான் கொண்டு போய் உன்னை அங்க வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்றாரு கணவர். குருதேவர் இப்போ ராமானுஜர் உட்காந்துருக்கிறார். அவங்க கிட்ட இவங்க போறாங்க. எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு இல்லையா. இப்போ மாலை நேரம் அங்க போனோம். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது ராமானுஜர் சொல்றார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் சாப்பிட்டது மீதி மீதி இருக்கு இல்லையா மகாபிரசாதம், இந்த மகாபிரசாதத்தை எடுத்துன்னு போய் அவனுக்கு கொடுங்க. அவ்வளவுதான் சொல்றாரு அவர். நீ போமா, நீ சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்தணும், அதனால இந்த பிரசாதத்தை கொடுத்துரு, முதல்ல சாப்பிட வச்சிரு, அப்புறம் அவருடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றிக்கிட்டோம், நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ லக்ஷ்மியும் வரதாச்சாரியாரும் அந்த பணக்காரன் வீட்டுக்கு போறாங்க. வரதாச்சாரியார் வெளியே உட்கார்றாரு. இந்த அம்மா மட்டும் உள்ள வேலைக்காரன் கொண்டு போறான் உள்ள பெட்ரூமுக்கு.
அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க, தலை குனிஞ்சிட்டு, இந்த பிரசாதத்தை சாப்பிட சொன்னார் குருதேவர். நீங்க சாப்பிட்டுருங்க, அப்புறமா உங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்றாங்க. அவர் அது பிரசாத் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த அம்மா சமைச்சது இல்ல பார்க்குறாங்க. அதுவும் ராமானுஜாச்சாரியார் மகா பிரசாதம் வாங்கி சாப்பிட்றான். அவ்வளோதான் மாற்றம். இந்த பிரசாதம்னா இப்படி தான் இருக்கணும். அதை யார் சாப்பிட்றாங்களோ அவங்க மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் பிரசாதம். நாம் வந்து மிஷினில் செஞ்சு ஃபுட் ஃபார் லைஃப் அதெல்லாம் மிஷினில் செய்கிறாங்க. பெரிய பெரிய மிஷின் எந்திரங்கள் இயந்திரங்கள் செஞ்சதை எடுத்துன்னு போய் இயந்திரத்தனமா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுத்தோம்னா எஃபெக்டே வராது. அது ஃபுட் ஃபார் லைஃபே இல்லை. அது சாப்பாடு போடுறது தான். எல்லாருக்கும் பட்னியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த பிரசாதத்தில் எஃபெக்ட் இருக்கணும்னா செய்கிறவங்க வந்து சக்தி வாய்ந்த பக்தர்களாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள்லாம் வந்து தீட்சை வாங்கலைன்னா அவங்க கையில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சரியான பக்தர்கள் இல்லைன்னா அங்கே சாப்பிட மாட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பணக்காரன் அந்த மகாபிரசாதத்தை சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் காலில் விழறான். நான் எப்படிப்பட்ட பாதக செயலை செய்ய இருந்தேன். நீ ஒரு தாய். தாய்கிட்ட எந்த மகனாவது தவறா நினைப்பானா? தாயை தவறாக நினைப்பானா? நினைக்க மாட்டான். நான் எவ்வளோ பெரிய பாதக செயலை செஞ்சுட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். குருதேவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்னை கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்ல 3 பேரும் திரும்பி வராங்க. வந்து அவனும் அந்த பணக்காரனும் வந்து ராமானுஜருடைய சீடரா மாறுறான். இப்ப ராமானுஜர் சொல்றார் வரதாச்சாரியரை கூப்பிட்டு, இந்த இதுக்கு தான் வந்தேன். இந்த ஒட்டுமொத்த லீலையில இந்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம். வரதாச்சாரியாருக்கு ராமானுஜரே சொல்றார், அப்பா நீ ரொம்ப ஏழையா இருக்கிற, ஒண்ணு செய். இந்த பணக்காரன் தான் உனக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்றேன்னு சொல்றான்ல, வாங்கிக்கோ. நீ வாங்கி உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வாங்கி நீ வந்து ஓரளவு சுமாரா உன்னுடைய பொருளாதார நிலையை வச்சுக்கோன்னு சொல்லும்போது வரதாச்சாரியார் சொல்றாரு, குருதேவ் இது மட்டும் எனக்கு வேண்டாம். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே நல்லா இருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்து என் மைண்ட் என்னுடைய மனசு வந்து மாறி போயிடும். வேண்டாம்னு சொல்றாரு. கட்டி அணைகிறார் ராமானுஜர். இன்று உன் சங்கத்தால் நான் புனிதம் அடைந்தேன்னு சொல்றார் ராமானுஜர். உன்னுடைய சங்கம் எனக்கு பார், இப்படி ஒரு சிஷ்யன், இதை விட பாக்கியம் எனக்கு என்ன இருக்கு? உன்னுடைய சங்கத்தால் நான் புனிதம் அடைந்தேன்னு சொல்றாரு பாரு. அதான் சுத்த பக்தி. இங்கதான் நம்ம சுத்த பக்தியை பார்க்கணும். என் நிலைமை எதுவா இருந்தாலும் நான் பௌதிகமான விஷயங்களை நோக்கி நான் போகாமல் எது இருக்கோ அதுல நான் வாழ்ந்து உன்னை வணங்குவேன். அதுதான் சுத்த பக்தி. சுத்த பக்தி ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சாமானியமானது கிடையாது. இந்த நிலைக்கு ஒருத்தர் வரணும், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் வரணும்னா மனப்பக்குவம் வேணும். தான் சுத்த பக்தின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இதுதான் கற்புன்றார். இததான் கற்புன்னு சொல்றார். ஒரு நிமிஷம். இததான் வாட் இஸ் சாஸ்டிட்டின்னு ஒரு லெக்சர் நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா பிரபுபாதர் இந்த கதையை தான் சொல்றாரு. அப்போ பக்தி என்பது அந்யாபிலாஷிதா சூன்யம், வேற எந்த ஆசைகளும் இல்லாமல் கிருஷ்ணரை நான் எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுதான். ஏன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுல டாப் மோஸ்ட்ல இருந்தவங்க கோபிகள் தான். அவங்க எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வந்து பயப்படல. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். நீங்க பாகவதம்ல முக்கியமாக இந்த பிருந்தாவனத்து பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை சோதிக்க ஒரு முறை நாரத முனிவர் போவார். போயிட்டு கிருஷ்ணர் கேட்பார், சுத்த பக்தினா என்ன, தூய பக்தினா என்னன்னு போய் கண்டுபிடிங்க. போயிட்டு எனக்கு தலைவலிக்குது, பக்தர்களுடைய திருவடியிலேருந்து பக்தர்களுடைய கால்கள்ல இருந்து மண் இருக்குல்ல அதை கேட்டு வாங்கினுவாங்க அப்படின்னும் போது பெரிய பெரிய பக்தர்கள் கிட்ட எல்லாம் போறாரு நாரத முனிவர். இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலிக்கு தான், நீங்க அந்த மண்ணு கொடுங்கன்னு. ஐயோ, என் கால் மண்ணை நான் கிருஷ்ணருக்கு கொடுக்குறதா? நான் கொடுக்க மாட்டேன். நாங்க நரகத்துக்கு தானே போவோம், அதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும்
கோபிகள் கிட்ட போய் கேட்கிறாரு நாரத முனிவர், கிருஷ்ணர் தலைவலிக்கு தான் துவாரகையில ஒரு தலைவலின்றார், என்ன வைத்தியம் பண்ணணும்னு சொல்லணும். இந்த மாதிரி நீங்கெல்லாம் பக்தர்கள்ல உங்க காலில் இருக்கிற மண்ணை கொடுத்தீங்கன்னா அதை பூசினா சரியாயிடும்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோபிகள் வந்து அஹ், காலை சுரண்டி சுரண்டி மண்ணை எடுக்கிறாங்களாம். அப்போ நாரத முனிவர் கேட்கிறாரு, இது பண்ணீங்கன்னா அவர் யாருன்னு தெரியும்ல, கிருஷ்ணர் யாருன்னு தெரியும்ல, நாங்கள் அதனால் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்ல, அவருக்கு தலைவலி நல்லா ஆயிடுதுன்னா நாங்க எங்க மண்ணை கூட கொடுத்துருவோம், என் திருவடி மண்ணை கூட நாங்க எங்களுடைய கால் மண்ணை கூட கொடுப்போம், அதனால நாங்க நரகத்துக்கு போனா பரவாயில்ல, எங்களுக்கு நரகம் சம்மதமே, ஆனா கிருஷ்ணர் தலைவலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாரத முனிவருக்கு தெரியுது, தூய பக்தியில வந்து கிருஷ்ணருடைய விருப்பம் அது முக்கியமாக இருக்கிறது, என்னுடைய விருப்பம் அல்ல, கிருஷ்ணருடைய விருப்பமே முக்கியம். அதை நம்ம வந்து அர்ஜுனன் சூழ்நிலையில கூட பார்க்கிறோம். அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு தூய பக்தினா என்னன்னு கிருஷ்ணர் சொல்லித் தர்றாரு. அர்ஜுனன் தூய பக்தன் தான், அதுல சந்தேகம் இல்லை, அவனை கொண்டு நமக்கு ஒரு லீலையை நடத்துறாரு. அர்ஜுனன் சொல்றான், நான் வந்து சண்டெல்லாம் போட மாட்டேன், சண்டை போட்டேன்னா பாவம் வந்துடும், நான் ஏன் பாவி ஆகணும், எதுக்கு சொந்தக்காரங்களெல்லாம் நான் கொல்லணும், நான் போறேன், நான் பாட்டுன்னு எங்கேயாவது பிச்சை எடுத்து கூட வாழ்ந்துக்கிறேன், விட்டுரு கிருஷ்ணா, எனக்கு சண்டை வேண்டாம், என் உறவினர்களை கொல்ல முடியாது என்னால, விட்டுருங்க, என்னால அப்புறமா நிம்மதியா எப்படி வாழ முடியும், வேண்டாம், நான் போய் காட்டுல போய் ஏதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இது என் விருப்பம், இங்க நீ தர்மத்திற்காக நீ போராட வேண்டும், அதுதான் உன் கடமை, உனக்கு சண்டை போட பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனா எனக்கு போடணும், நீ போடு. அப்போ அர்ஜுனன் சரின்றதை புரிஞ்சுக்கிறான், இது கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதுவே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும், எனக்கு நியாயம் தர்மம் கடமை அதெல்லாம் இருக்கு. அதனால தானே பாருங்க, கர்ணன் வந்து நல்லவன் ஆனா பக்தன் அல்ல. ஏன்னா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது அவனுடைய வேலை கிடையாது, அவனுக்கு வந்து நான் ஒரு பெரிய தானவள்ளல் அப்படின்னு பேர் வாங்கணும், உண்மையா நட்பு முக்கியம். பக்திக்கு வரும்போது நட்பு அன்பு பாசம் எல்லாம் போயிடும், காதல் கடமை கற்பு. கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் போது கோபியர்கள் வந்து தாங்கள் கற்பை பத்தி கவலைப்படல, அதனால நாம வந்து கற்புக்கு அகேன்ஸ்டா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அது உயர்ந்த நிலை, உயர்ந்த நிலையில இந்த இந்த அடிப்படை கடமைகளை பத்தி கூட கவலை இருக்காது. கிருஷ்ணருக்கு செய்யத்தான் உயர்ந்த தர்மம். எது தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், உயர்ந்த தர்மம் கிருஷ்ணரை சவை பும்சாம் பரோ தர்மம், உயர்ந்த தர்மம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. இந்த விபீஷ்ணன் அறிந்திருந்தான், என்னுடைய சகோதரன் ஒரு அசுரன், நான் கடவுளிடம் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும், அதனால சரணடைஞ்சான். ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கும் கடமை முழுமுதற் கடவுளை சரணடைய வேண்டும், கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், அதனால அவன் வந்து அதை கூட எதிர்த்து நின்னான் விபீஷ்ணன். அது தூய பக்தி. ஏன்னா நாடு நகரம் எவ்வளவு கேவலமா பேசினான் ராவணன், நீ ஒரு நன்றி கெட்ட நாய், நீ ஒரு சொந்தக்காரனா, நீ கூட பிறந்த அண்ணனுக்கே அகேன்ஸ்டா போறியே, எவ்வளவு அவப்பெயர் வாங்கியிருப்பார் விபீஷ்ணன். ஆனா அதெல்லாம் இல்லை, பக்தி முக்கியம், முழுமுதற் கடவுளை சரணடைதல் முக்கியம். அதை தான் பகவானும் விரும்புறாரு, ஒவ்வொரு ஜீவராசி கிட்ட தான் அவர் அதை தான் விரும்புறாரு, நீ சரணடை என்னை. அதான் பகவத்கீதையினுடைய எசன்ஸே அதான், சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, எல்லாத்தையும் விட்டுடு, உன்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் விட்டுரு, எல்லா தர்மங்களையும் விட்டுடு, என்னை மட்டுமே சரணடை, என்கிட்ட மட்டுமே சரணடை, அவர்கிட்ட சரணடைறது மட்டும்தான் பக்தி, மற்றதெல்லாம் பக்தி இல்லை. அதனால தூய பக்தி என்பது எந்த ஒரு பௌதிகமான ஆசைகள் இல்லாமல் இருத்தல், பகவானை திருப்திப்படுத்தணும்ன்ற ஒரே குறிக்கோளோட செயல்படுதல். பக்கத்துக்கு பக்கம் பாகவதம் பேசுறது தூய பக்தியை மட்டும்தான். பகவத்கீதையினுடைய குறிக்கோளும் கிருஷ்ணரை சரணடைதல் மட்டும்தான். ஆகையினால இந்த குறிக்கோளை நாம் வந்து கருத்தில் கொள்வோமாக. எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம எல்லாரும் வேற 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 பக்தர்கள், வேற வேற நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள், யாரையும் நான் உயர்த்தி தாழ்த்தி அப்படிலாம் சொல்லல. நம்ம நிலையில நம்ம இருந்து கொண்டு
இதுதான் என் குறிக்கோளாக இருக்க வேண்டும், இதை நோக்கியே நான் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. இதுல ஏதாவது சந்தேகம் கண்டிப்பா வரும். நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும். கேட்டீங்கன்னா நமக்கும் உபயோகமா இருக்கும், இந்த லெக்சரை கேட்கறவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். நல்ல பக்தர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை இல்ல ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் இருந்தா அதையும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ என்னுடைய குழந்தைகள் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 வருஷமோ 2 வருஷமோ கல்யாணத்துக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் பையனுக்கே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா என்னுடைய நித்தியம் வேண்டுதல் என்னன்னா, நல்ல தர்மத்துல இருக்கிற மாதிரி, பக்தியில முன்னேற மாதிரி ஒரு குழந்தைய கொடு எனக்கு, வந்து மாட்டு பெண்ணா அப்புறம் மாப்பிள்ளையா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் மாதாஜி. அது வந்து கரெக்ட் தானே? வேற வழி இல்லையே மாதாஜி, கிருஷ்ணர் தானே நம்ம கேட்கணும். சோ அதனால அப்படியே அதே சிந்தனையில தான் எனக்கு என்னோட பக்தி கூட அப்படிதான் இருக்கு. பக்தியில முன்னேறும்படிதான் இருக்கணும் நமக்கு வர்ற உறவுகள். மாப்பிள்ளையா இருக்கட்டும் இல்ல மாட்டு பெண்ணா இருக்கட்டும் தான் நான் நித்தியமே. இது எனக்கு தப்பா ரைட்டான்னு தெரியல. ஆனா கேட்டு மாதாஜி இருக்கேன். ஹரே இல்ல கிருஷ்ணா. நம்ம உயர்ந்த நிலையில வந்து பாருங்களேன், நீங்க முழுசா கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சீங்கன்னா எதுவுமே கேட்கவே தேவையில்லை, அவரே செய்வார் அப்படின்றாங்க. முழு சரணாகதி நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் கேட்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேர் என்ன வேற பிரார்த்தனை வேற பண்ண சொல்லுவாங்க. சரி, இன்னும் கஷ்டப்படுறவங்கள நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வேதனையா இருக்கும். கிருஷ்ணா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அதுக்கு வேற போய் நிற்பேன். நானும் நிற்கிறேன், நானும் அந்த நிலை தான். ஆனா ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் சொல்லுவேன், உன்னுடைய அன்பை அடையிறது தான் என்னுடைய குறிக்கோள். நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன், நானு இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலையும் நான் சொல்லிடுவேன். உண்மையான பக்தி என்பது எதையுமே கேட்காதது தான். சுயநலமா எதையுமே கேட்காதது தான் உண்மையான பக்தி. ஆனா உனக்கு தெரியும் நீ என்னை எப்படி வச்சுக்கணும், எதை எனக்கு கொடுக்கணும்ன்றது. உன்னுடைய உன்னுடைய மாயை கூட எனக்கு புரியாது. இப்ப பகவான் வந்து இப்போ ஒரு அடி அடிச்சு காதை திருகி கூட்டின்னு போலாம், அதுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணலாம். இந்திரதும்னர் மகாராஜருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? நல்லா தவம் பண்ணி நின்றார். இந்திரதும்ன மகாராஜர் ஒரு தூய பக்தர், கிருஷ்ணரை அடைய வேண்டும்னு தவம் பண்றார், தீவிர தவம். அப்போ அவருக்கு என்னைக்காவது முனிவர்களை அவமானப்படுத்தணும், பெரிய பக்தர்களை தூக்கி அடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா? இல்லை, இருந்ததே இல்லை. தவம் பண்ணிட்டு இருக்கிறார், அகஸ்தியர் வந்துடுறார், அகஸ்திய முனி. இவர் தவம் பண்றதுல அகஸ்திய முனியை பார்க்கல. அகஸ்திய முனிக்கு கோபம் வந்து எட்டி வச்சு ஒரு சாபம் கொடுக்கிறார், மந்தமான புத்தி உள்ள யானையாக கடவுது அப்படின்ட்டார். சரியா போச்சு. இந்திரதம்ன மகாராஜர் நம்ம மாதிரி இருந்தா, நான் உன்னை வந்து சேரத்துக்கு தானே பக்தி பண்ணேன், அதை விட்டுட்டு என்னை யானையா ஆகுற மாதிரி அவன் சாபம் கொடுக்குறான்னு நீ பார்த்து நீ சும்மா இருக்கிற கிருஷ்ணா, நீ சரியான கிருஷ்ணனா அப்படின்னு நாமெல்லாம் அப்பவே பக்தி வேற தூக்கி போட்டிருப்போம். சில பெண்கள்லாம் பக்திக்கு வருவாங்க, அவங்களுக்கு பக்த கணவர் வரலன்னொடனே தூக்கி போட்டுருவாங்க, விசிறி அடிச்சிடுவாங்க. இனி நான் பக்தியே பண்ண மாட்டேன். பக்த கணவன் வரான், பக்த மாட்டு பொண்ணு வரா, பக்த மாட்டு பையன் வரான், யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி பக்தி தொடரணும். ஏன்னா இதுல அவன் ஒரு ஏற்பாடு வச்சிருப்பான். இப்போ ஒரு வேளை நமக்கு அதெல்லாம் நடக்கல, நான் கேட்கறது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் ஒரு ஏற்பாடு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். இப்ப நமக்கு வந்து கஜேந்திர கதை தெரியும், அதனால நமக்கு புரியுது. இப்போ நாமளே கஜேந்திரனா இருந்திருந்தா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் நான் உன்னை நோக்கி வரணும்னு நான் என்ன யானை பிறவி கீழே தள்ளிட்டியே அப்படின்னு ஒரு கோபம் வரும். இந்திரதும்ன மகாராஜர்லாம் ஆகட்டும்ட்டார், அவ்வளவுதான். அடுத்த பிறவி யானை பிறவி, ஜாலியா இருக்கு, மறந்துட்டாரு எல்லாத்தையும். ஆனா கிருஷ்ணர் மறக்க மாட்டாரு. ஏன்னா யானை பிறவியில இந்த ஒரு லீலைய நடத்தணும்ட்டு நடத்தி உடனடியே தூக்குறாரு. இல்லைன்னா இந்த இந்திரதும்ன மகாராஜருக்கு உடனே முக்தி கிடையாது, மோட்சம் கிடையாது, கொஞ்ச நாள் ஆகலாம். ஏன்னா இதுல எல்லாம் வர முடியாது, வேகமா வர முடியாதுன்றது பகவானுக்கு தெரிஞ்சது. அதனால இப்போ ஒரு வேளை பகவானுடைய திட்டம் வந்து நமக்கு புரியாம கூட போலாம். அப்ப நிறைய பேர் பக்தி விட்டு கீழே இறங்கிடுவாங்க, பாரு எனக்கு வசதியே கொடுக்கல
அப்படின்ட்டு. ஆனால் அதுல ஒரு ஏற்பாடு இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணுங்க. அப்ப பக்தி விடவே கூடாது. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க குழந்தைகள் பக்தர்கள் ஆகல, உங்க வீட்டுக்கு வர குழந்தைகள் பக்தர் ஆகலைன்னாலும் இதுல பகவானுடைய ஏற்பாடு ஏதோ இருக்கிறது அப்படின்ற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். இப்ப எனக்கு நோய் இருக்கு, நான் கிருஷ்ணரை போய் சரணடைறேன். இந்த நோயினால என்னால மங்களாரத்தி வர முடியல, என்னால சரி வர பக்தி பண்ண முடியல, பகவானே என்னை காப்பாத்துன்னு சொல்றேன். ஆனா பகவான் காப்பாத்தலன்னு வச்சுக்கோங்க, நோயிலே தொடர்றேன். ஆனா அதுலயும் ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த ஒரு விஷயத்திலயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கு, என் நலன் இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா பக்தியில முன்னேறலாம். ஒரே ஒரு வாசகம் தான் பைபிள் வாசகம், thy will be done not mine. இதை வந்து அஹ், பைபிளா இருந்தா கூட நமக்கும் இது ரொம்ப சூட்டபிள் ஆகும். எதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம், என் விருப்பம் இல்லை, அதுவே ஆகட்டும். இதுதான் வந்து அறிவுபூர்வமான வேண்டுதல். ஒருவேளை பக்த பெண் வந்துட்டா கூட உங்களுக்கு அது நல்லது இல்லைன்னா பகவான் அதை கொடுக்க மாட்டாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு அறிவாளித்தனமான பிரார்த்தனை நீங்க பண்றீங்கன்னா இதுதான் அறிவாளித்தனம். உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய் கிருஷ்ணா என் வாழ்க்கையில அப்படின்னு சரணடைகிறது தான் நல்லது. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். அதனால நல்லதுதான் எனக்கு பண்ணுவார். ஆனா இப்போ எனக்கு அது புரியவில்லை, என்னைக்காவது புரியும். சரியா? க இப்ப ஓகே கேளுங்க, மேம். காளிந்தி மாதாஜி, புரியுதா உங்களுக்கு? நீங்க கேட்கறது புரியுதுமா. கேளுங்க, கேட்டுறத மாதாஜி கேளுங்க. பக்தியில தான் முன்னேறணும்ன்றத சொல்லிடுங்க. அவன் என்ன பண்றானோ அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதான். மாதாஜி ஹரே இருந்தாலும் கிருஷ்ணா உங்களுடைய மாதாஜி. எல்லாருக்கும் வேணும் மாதாஜி. அதாவது நம்ம கிளாஸ்க்கு வர்றவங்க, அவங்களுடைய குழந்தைகள், குடும்பம், அது அது மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மாதாஜி. என்னது? எனக்கு புரியல, நீங்க இப்ப சொன்னது புரியல. வர்ற பக்தர்களுக்கும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும் மாதாஜி, பக்தியில முன்னேறதுக்கு. அத மாத்திரம் நீங்க கட்டாயம் கொடுத்துருங்கோங்கிறேன். கண்டிப்பா எனக்கு லெக்சர் கேட்கறதே நான் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு சமம் தானே. நான் ஒரு லெக்சர் கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் அதனால பயனடையணும், ப்ராக்டிக்கலா லைஃப்ல அதை எடுத்து பயனடையணும்ன்றது தானே சொல்றதே. அப்ப அதோட சேர்த்து நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு. அது குரு பரம்பரையினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பாகவதம் பகவத்கீதை பக்தர்கள் சொல்றதை கேட்டோம்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் அதுல வருது. சரியா? காளிந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவங்க வாயில நீங்க சொல்றத கேட்க கேட்க எங்களுக்கு மனசுல பக்தி தானா அது தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது வந்துரும்னு சொல்றாங்கல்ல ஐயா, மாதாஜி. தூய அதுதான் எங்களுக்கு பக்தர். புரியுதோ புரியலையோ கிளாஸ் அட்டன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த அந்த வாணி கேட்க கேட்க மனசுல பக்தி வரும். பிரபுபாதர் ஆடியோ கேட்கிற மாதிரி உங்களோட ஆடியோ ஸ்பீச் இதெல்லாம் கேட்டு கேட்டு பக்தி மாதாஜி வளரும் ஒரே ஒரு கிடைக்கும். மன்னிக்கணும், நான் தூய பக்தி அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த லிஸ்ட்ல எல்லாம் என்ன போட்டுறாதீங்க. அந்த லிஸ்ட்ல நான் இல்ல மாதாஜி. இது வந்து இதுக்காக சொல்லல. தூய பக்தி, தூய பக்தர்கள் அப்படின்றது மிக மிக உயர்ந்த நிலை. நான் வந்து ஒரு பலமுறை நான் வகுப்புலயும் சொல்லியிருக்கேன், உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பக்தி. நான் மற்றவங்க கிட்ட இருந்து மூத்த பக்தர்கள் கிட்ட இருந்து கத்துக்கொண்டதை உங்களுக்கு அப்படியே சொல்ற ஒரு டேப் ரெக்கார்டர், அவ்வளவுதான். என்ன தூய பக்தர் லிஸ்ட்ல போட்டுறாதீங்க. பக்தர் லிஸ்ட்ல போடுங்க, நல்லவங்க லிஸ்ட்ல போடுங்க. தூய ஓகே மாதாஜி. பக்திக்கு நான் வரல. வியாசாசனத்துல இருக்கிறீங்க இல்ல மாதாஜி, அந்த இடத்துல வியாசாசன்ல இருந்து இல்ல மாதாஜி, நான் என்னைக்குமே வியாசாசன்ல உட்கார்ந்ததே இல்லை. இது நான் சேர்ல தான் இந்த உட்காந்துக்கிறேன். இடம் இல்ல, வியாசாசன்றது வேற, நான் அதுல உட்காரல. நான் சாமானியமா பிரச்சாரம் பண்றேன், அவ்வளவுதான். அதுலயும் நான் ஓகே உங்களுக்கு மாதாஜி. உண்மையை பேசணும். மாதாஜி நிறைய நிறைய பக்தர்கள் என்ன சீக்ஷா குருன்னு சொல்லுவாங்க. நான் சீக்ஷா குரு கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆசிரியை. சீக்ஷா குரு என்பது இஸ்கான்ல வந்து குருவுக்கு சமமான நிலை. தீக்ஷா குருவுக்கு சமமான நிலை சிக்ஷா குரு. நிறைய பேர் மென்டர்ஸ டீச்சர்ஸ சிக்ஷா குருன்னு சொல்றாங்க. அது மாதிரி சொல்லாதீங்க, நான் இல்ல, அந்த தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா அதையும் நான் தான் ஓகே உங்களுக்கு மாதாஜி. சொல்லி தரணும், அதையும் நான் மதிக்கணும், கண்டிப்பா மதிக்கணும். நம்மளுக்கு பாடம் நடத்துற டீச்சரை மதிக்கிறீங்க, ரொம்ப நல்லது, அது உங்களுக்கு நல்லது. ஆனா அதுலயே நான் எந்த நிலையில இருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அந்த தூய பக்தர்னு சொல்றீங்களா, தூய பக்தர்னா அது பிரபுபாதர் போன்றவங்க தான் தூய பக்தர். நாமெல்லாம் அதுல வரவே மாதாஜி மாட்டோம்.
அதே சமயம் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து என்னன்னா, பக்தியில இல்லாதவங்க கூட மாட்டு பொண்ணாவும் மருமகளா வந்தா கூட அவங்க பக்திக்குள்ள இடையில வந்து பிக்கப் ஆயிரலாம். பக்தியில இருக்கவங்க கூட மாட்டு பொண்ணா வந்துட்டு விலகி போயிரலாம். அதனால கிருஷ்ணா நீனே டிசைட் பண்ணிக்க, எனக்கு எது நல்லதோ அதை செய். நான் முடிவு பண்ணி பரவாயில்லையே. நீங்க எப்பவுமே காலிந்தி நல்ல புரிதல் இருக்கு உங்களுக்கு. வெரி குட். அதான் ஏன்னா அவன் இப்ப டெம்பரவரியா ஏதோ ஒண்ணு கிருஷ்ணர் சொல்றது செய்யறத பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருக்குல்ல. கிருஷ்ணருக்கு தெரியும் இது மாதிரி, இது உங்களுக்கு இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதுதான் உனக்கு அப்படின்றது. சில நேரங்கள்ல அந்த ஜென்மம் முடிஞ்சா கூட நமக்கு புரியாது, புரியவே புரியாது. ஆனா அதுல ஒரு ஏற்பாடு இருக்கும். அந்த ஏற்பாட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணாலும் அதுல வந்து இந்த நம்முடைய நன்மை தான் இருக்கும். பூத்தனாவை சாவடிச்சாருன்னா அதுல அந்த பூத்தனாவனுடைய நன்மை இருக்கு. கொன்னுட்டாரே, அதுல நன்மை ஒருத்த இருக்கு. ஃபேமிலில பிராமின் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணாங்க. நல்ல பக்தியில இருப்பாங்கன்னு அவங்க மினிமமா தான் பக்தி பண்ணாங்க. ஆனா சூத்திர குலத்துல பிறந்த பெண்ணா இருந்து ஒரு மாதாஜி பயங்கரமா பக்தி பண்ணாங்க. அத வந்து அவங்களுக்கு அந்த இடத்த புரிஞ்சுக்க தெரியல. இல்ல நிறைய அவங்க பேர் அந்த மினிமமா மாதிரி பக்தி பண்றாங்க. பிராமின் சொல்லிட்டு மினிமம் தான், அந்த கோட்டை தாண்டியே போறாங்கல்ல, காஃபி டீயை கூட விடுறாங்கல்ல. அப்படி ஒரு பொண்ணு. ஆனா இந்த பொண்ணு அவங்க சூத்திர ஃபேமிலியா இருந்தாலும் அவங்க ரொம்ப தூய பக்தி பண்ணுனாங்க. அந்த இடத்த புரிஞ்சுக்கல அவங்க. எப்படின்னா அத நம்ம அதுதான் இல்ல பக்தியில இந்த இல்லாதவங்களை இந்த எடுத்துக்கிட்டா கூட விஷயம் அவங்க இந்த நல்லா விஷயங்கள் எல்லாம் ஆழமாக்குவாங்க. காலிந்தி மாதாஜி, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சமுதாயத்துல போதிக்கவே முடியாது. நான் தோத்து போன விஷயம் இது. ஆனா அந்த ஒரு ஒரு பக்தர், எந்த தீவிரவாத பக்தர்களுக்கு தான் இது சிலதெல்லாம் புரியும். பக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கும் போதுதான் இதெல்லாம் புரியும். அதனால இதெல்லாம் பத்தி தனிப்பட்ட முறையில இப்ப வகுப்புல நான் பிரச்சாரம் பண்ணுவேன். தனிப்பட்ட முறையில நான் யாருக்கும் ஒண்ணுமே ஸ்ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. அதனால நான் தனிப்பட்ட முறையில யாருக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். கிளாஸ்ல பொதுவா ஸ்ட்ராங்கா சில விஷயங்களை சொல்லிடுவேன். தனிப்பட்ட முறையில வரும்போது நான் தலையிட மாட்டேன். ஏன்னா நான் முக்கியமாக இந்த திருமண சேவையில இருக்கிறேன்ல, அதனால நான் வந்து அவங்களுடைய தலையெழுத்தை மாத்துற விஷயத்துல நான் இறங்கவே மாட்டேன். தலையெழுத்தை மாத்த முடியும், தலையெழுத்து மாறலாம், பகவான் பண்ணாருன்னா நினைப்பார். தூய பக்தி பண்ணீங்கன்னா எந்த லெவல்ல பண்ணீங்கனாலும் மாறுதுங்க தலையெழுத்து. அது நான் நிறைய அனுபவத்துல பார்த்திருக்கேன். உங்க ஜாதகம் ஒண்ணா இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில நடக்கிறது வேறையா இருக்கும். தலையெழுத்து மாறுது. ஆனால் இங்க அதான் புள்ளி. அந்த நபர் யாருக்கு நீங்க கைட் பண்றீங்களோ அந்த நபர் அந்த நிலைக்கு வரலன்னா அவங்க வாழ்க்கையில நாம விளையாட முடியாது. அதனால நான் வந்து தூரந்து இப்படி கை காட்டிட்டு தப்பிச்சிருவேன். ஏன்னா நான் சாமானிய பக்தர், நான் குரு கிடையாது, தன்னை உணர்ந்த ஆத்மா கிடையாது, நான் சாதாரண பக்தர். அதனால நான் அது அந்த லெவல்லயே நான் இருந்துருவேன், அவ்வளவுதான். ஓகே மாதாஜி. மாதாஜி அதனால என்னோட கேள்வி கேளு. கேள்வி என்னன்னா மாதாஜி, இப்ப பிரசாதம் மகா பிரசாதம் ராமானுஜாச்சாரியர் கொடுத்து அவங்க மனசே மாறிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. சோ இப்ப நம்ம பெண்கள் பிரசாதம் செய்யக்கூடிய பெண்கள் எப்படி செஞ்சா அது பிரசாதம் மகா பிரசாதமா ஆகுற அளவுக்கு செய்ய முடியும்? அதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும்? சில இல்ல நம்ம நேரங்கள்ல நம்ம எப்போ பிரசாதம் வந்து பிரசாதமா பகவான் ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது மாதாஜி. இப்போ அது வந்து பிரசாதம் நம்ம செய்யும்போது முக்கியமா செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சின்னதா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அது சொல்லணும். அது கூட டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரலைன்னா கூட பரவாயில்ல. நான் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் இப்படி பற்ற வைப்பேன்ல, அப்போ வந்து கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு பற்ற வைப்பேன். நம்முடைய உணர்வு இருக்கு பாருங்க, உணர்வு அது வந்து எப்போதும் இருக்கணும். அப்பதான் அந்த குக் பண்ணும்போது அங்க இறங்கும். குக் பண்ணும்போது நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, மனசுல கோபம் ஆத்திரம் அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஓரளவு 16 மாலைகள் அதுதான் காலையிலே பண்ணி முடிச்சிடணும்னு சொல்றது. இந்த மார்னிங் ப்ரோக்ராம் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த நாள் முழுக்க அந்த உணர்வுல நம்ம இருப்போம். அதனால காலையில சீக்கிரமா எழுந்து மங்களாரத்தி பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு உள்ள கிச்சன்ல போகும்போது ஒரு புனிதம் இருக்கும். அப்போ அதுல எஃபெக்ட் இருக்கும். அந்த சாப்பாட்டை வீட்டுல சாப்பிட்றவங்க, அந்த பிரசாதத்தை வீட்டுல சாப்பிட்றவங்க மனநிலையில மாற்றங்கள் வரும். சில நேரங்கள்ல வராத மாதிரி தெரியும், ஆனா படிப்படியா வரும். பயப்படாதீங்க. கண்டிப்பா சமைக்கும் போது நம்முடைய உணர்வு
ஒன்று கீர்த்தன் கேட்கணும், இல்லை ஒரு லெக்சர் கேட்டுன்னு பண்ணலாம். இப்போ தான் வசதி நிறைய இருக்குல்ல. ஒரு ஃபோனில் ஒரு லெக்சரை வச்சுட்டு கேட்டுன்னே சமைக்கலாம், இல்லை கீர்த்தன் போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே சமைக்கலாம். இதெல்லாம் இல்லைனாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பக்தி காரியத்தை செஞ்சு, அதாவது பொதுவான அறிவுரை என்னன்னா, எப்போதும் கிருஷ்ண உணர்வுல நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த எஃபெக்ட் அதுல இந்த சமைக்கிற எஃபெக்ட் அதுல இறங்கும். அதாவது இப்பெல்லாம் ஓரளவு சுமாரா, இப்போ இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். காந்தி தெரியுமா? விடுதலை போராட்டத்துக்கு காந்தி அடிகள். நான் அவரை மகாத்மான்லாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து குஜராத் மகாத்மான்றது பக்தர்கள் தான் மகாத்மா. அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் ஒரு முறை ஜெயில இருந்தார்ல, சிறையில இருந்தாரு. அப்போ சிறையில யார் சமைக்கிறாங்களோ அதானே சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு அவர் சொல்லியிருக்காரு, யார் சமைச்சதுன்னாரு. ஏன் கேட்குறீங்கன்னு, எனக்கு கனவு வந்தது. கனவுல நான் எங்க அம்மாவை கொலை பண்ற மாதிரி கனவு வந்தது. அதனால யார் சமைச்சதுன்னு கேட்பாராம். கேட்ட உடனே இந்த மாதிரி அம்மாவை கொலை பண்ணிட்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவன் தான் இன்னைக்கு சமைச்சான் அப்படின்றாங்க. பாருங்க, அவனுடைய மனநிலை அந்த சாப்பாட்டுல இறங்கிடும். அதுக்குதான் வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது, புரிஞ்சுக்குங்க. வெளியே ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா 2 விஷயம். ஒண்ணு, அவங்க வெஜிடேரியனா இல்லாம இருந்தா அது ஒரு தப்பு ஆகும். இன்னொன்னு, அவங்க மனநிலை அதுல இறங்கும். இது அப்ப பாருங்க, நம்மளுடைய கடமை என்னன்னா, நம்ம கூட கோபமா இருக்கும்போது சமைச்சோம்னா அது எஃபெக்ட் ஆகும். வீட்டுல பேராசையில சமைச்சோம்னா அது எஃபெக்ட் ஆகும். அது நான் இப்போ இந்த இது நிறைய நேரங்கள்ல எனக்கு இப்போ எங்கேயாவது தேடா கூடமான இடத்துல சாப்பிட்டேன்னா அன்னைக்கு நைட்டு கனவு வரும். ஒரு முறை பக்தி ஆரம்பத்துல நான் அந்த பேய் பூதம் பயம் எல்லாம் போயிடுச்சு. பக்திக்கு சின்ன வயசுல இருந்தது. பேய்னா பயம், இது எதனா நேளான்னா பயம், அந்த பயம் எல்லாம் படிப்படியா பக்திக்கு வரும்போதே போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் பயங்கர கனவு வந்தது. நான் போய் ஒரு பக்தரை கேட்டேன், இந்த மாதிரி கனவு வந்தது பிரபுட்ட. அப்ப நேத்து எங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டார். எங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன் அப்படின் போது, நீங்க எங்க சாப்பிட்றீங்கன்றது உங்களை கண்டிப்பா பாதிக்கும். அதனால நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் ஒரு அதாவது இப்ப ஒரு பக்தர் வீட்டிலே கூட நம்ம சாப்பிட்டோம்னா கூட அவங்களுடைய உணர்வு உயர்ந்த நிலை இல்லைனாலும் நமக்கு அது பாதிக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. துளசி மகாராணி மாதாஜி. நம்ம எல்லாம் யாத்திரை போன மாதிரி, அப்ப நீங்க வந்தீங்களா தெரியல எனக்கு. பகவத் தரிசன யாத்திரை கூட்டு போவாங்க. அப்ப ஒரு இடத்துல போய் இருக்கும்போது அங்க ஹோட்டல் புக் பண்ணாங்க, இடமே கிடைக்காது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அப்புறம் கொஞ்சம் பேர், நிறைய பேர் வரல சாப்பாட்டுக்கு. அப்ப எல்லாம் இறங்கினா நானும் போய் இறங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அது ஹோட்டல்ல யாரா செஞ்சு சாப்பாடு, அதனால சாப்பிட்டா நம்மளுக்கு பக்தி வரணும். நிறைய பேர் சாப்பிட்டு வரல. சரி, இதை நம்ம பார்க்க வேணும். ஒரு முறை என்ன பண்ணு, இங்க ஊர்ல இருக்கும்போது இங்க எங்க வீட்டுக்கு அட்மிட் ஆயிருந்தாரு ஹாஸ்பிட்டல், உடம்பு சரியில்லை. அந்த நைட் காலையில் சாப்பிட்டு போயிட்டு நைட்டுக்கு சாப்பாடு வேணும். நான் போயிட்டு வரேன், நீ போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒருத்தி அசைவம் சாப்பிட மாட்டேன், ஆனா பக்தி கிடையாது. சரி பார்க்கலாமே, 2 இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம், என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணேன். அவர் 2 இட்லி சாப்பிட்டுதான் மாதாஜி சுத்தம் பக்தி என்னென்ன கணக்கு ஆர்டினரி முன்னாடி எப்படி இருந்து அதே மாதிரி மனநிலை வந்துட்டுது. அதுல இருந்து ஆட்டி சாப்பிடறதே விட்டுட்டேன். இது நமக்கு பக்தி சுத்தமா போயிருது. நம்மளுக்கு மறுபடியும் பக்தி கூட மறுபடியும் ஒரு நாள் ஆகுது மறுபடியும் மனநிலை வர்றதுக்கு. அதனால எங்கேயும் யார்ட்டையும் சாப்பிட முடிய இருந்து வெறும் சாப்பாடு தயிர் சாப்பிட்டு எதுவும் வேண்டாம் முடிவு, எதுவுமே வேண்டாம் முடிவு வேண்டாம். தண்ணி கூட குடிக்கிறதுல முடிவு வேண்டாம். முடிஞ்சாலும் நம்ம கொண்டு போய் குடிச்சுக்கிறது முடியாதானே பாத்துக்கான்னு ஓட்டு. சில இல்ல மாதாஜி, சில நேரத்துல யாத்திரை போற நேரத்துல பிரசாதம் கிடைக்காது. பிரசாதம் கிடைக்கல, ஒண்ணுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல வெஜிடேரியன் விதவுட் ஆனியன் கார்லிக் ஓகே அப்படின்றாங்க. ஆனா ஏன்னா இப்ப யாத்திரை போற நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அங்க கிடைக்கவே இல்லை அப்படின்ற நேரத்துல சில பக்தர்கள் பரவாயில்ல சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சாப்பிடுறோம். ஒரு சில நேரங்கள்ல இப்ப முடியவே முடியாதுன்ற நேரத்துல இப்ப நம்ம விதிவிலக்கா கடைபிடிக்கலாம். அது ஏன்னா தொடர்ந்து நமக்கு பிரசாதமே கிடைக்கலன்னா. இப்ப எல்லாம் பெரும்பான்மையான இடத்துல நமக்கு பிரசாதம் ஏற்பாடு கிடைச்சிடுது. முக்கியமா நம்ம பக்தர்களோட, அதுக்குதான் பக்தர்களோட போகணுன்றது. பக்தர்கள் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யறாங்க.
அதனால இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இல்ல. ஒரு ஒரு சில காலத்துல எல்லாம் எங்களுக்கு யாருமே இல்லைன்னா நாங்க வந்து சாப்பிட்டுருக்கேன் நானும். வழியே இல்லை அப்படின்னும் போது இட்லி சட்னி இல்லை தயிர் சாதம் அப்படிலாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. எல்லா இடத்துலயும் பக்தர்கள் இருக்கிறாங்க. நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துலயும் பக்தர்கள் இருக்கிறாங்க. பக்தர்கள் நமக்கு பிரசாதத்தை தராங்க. அதனால நமக்கு அந்த பிரச்சனை பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அதனால சரி, அதுலயும் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இப்போ சமைக்கிற பக்தரை பொறுத்தும் நம்ம கான்சியஸ் மாறும். தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப தொடர்ந்து ஒருத்தர் கையிலேயே நம்ம சாப்பிடும்போது அது நம்மள பாதிக்குது. அதை நான் சமீப காலத்துல நோட்டீஸ் பண்ணேன். தொடர்ந்து யாரையாவது வச்சிருந்தோம்னா அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அதுல இறங்குது. அதனால பெட்டர் நாம கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நாமளே சமைக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எந்த பக்தியில வந்து எந்த நிலையில இருக்கிறேன், நான் எந்த நிலையில், நானும் உயர்ந்த நிலை இல்லை, ஆனாலும் ஓகே, நான் ஓகே மற்றவங்கள வைக்கிறத விட அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நான் இப்போ வந்துட்டேன். தொடர்ந்து நம்ம வெளியே சாப்பிட்றதோ தொடர்ந்து ஒருத்தர் கையில சாப்பிட்றதுல பாதிப்பு இருக்கும். அதனால பெரும்பாலும் நீங்க அதை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிற பக்தர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, நான் சமைக்கிற முதல்ல பக்தி தொண்டு செஞ்சுட்டு தானே மாதாஜி நம்ம எல்லாம் சமைப்போம். அப்ப மார்னிங் எப்பயுமே நாராயண கவசமும் நரசிம்மர் கவசமும் சொல்லுவேன் மாதாஜி. நான் சமைச்சிட்டு இருக்கிறப்ப பிள்ளைகள் எல்லாம் வந்து என் கூட கதைச்சுக்கிட்டே, அப்ப எனக்கு கிளாஸஸ் கேட்க கிடைக்காது, பிள்ளைகளோட கதைக்கணும். கதைச்சு பிரசாதம் போடுற நேரம் அந்த மனசுலுக்க மாதாஜி இந்த நரசிம்மர் கவசம் வந்து தன்னால ஓடிக்கிட்டே இருக்கும் மாதாஜி. இத ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபீலிங் கூட எனக்கு வராது. பிள்ளைகிட்ட சாப்பாடு கொடுத்து அப்புறம் ஒரு நிமிஷம் நானே நின்று யோசிப்பேன், அடடா எப்படி மனசு இதை சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம ஒரே விஷயத்த இந்த நாளைக்கு பிராக்டிஸ் பண்ற நேரம் அந்த விஷயம் வந்து மனசுல பதியப்படுது. நம்ம நினைக்காம கூட அந்த மனசு வந்து அதை பேச தொடங்கிடுது. கரெக்ட். ஆனா கரெக்ட் தான். ஆனா நரசிம்ம கவசம் வந்து குந்தி மகாராணி பிரார்த்தனை மாதிரி உயர்ந்த பிரார்த்தனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நரசிம்ம கவசம் வந்து என்னுடைய உடல் உறுப்பு ஒண்ணுன்னா சொல்லி அதை காப்பாத்துன்னு சொல்லுது. இது நரசிம்ம கவசம் அர்த்தம் தெரியுமா உங்களுக்குன்னு தெரியாது. அர்த்தம் படிக்கணும் நீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரை வந்து நீ என் கண்ணை காப்பாத்து, என் மூக்கை காப்பாத்து, என் உடம்பு இது மாதிரியே இருக்கும். கந்த சஷ்டி கவசம் மாதிரியே தான் இருக்கும் நரசிம்ம கவசம். அதனால நான் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மட்டும் நான் கர்ப்பமா இருந்தப்ப மட்டும்தான் ஜபிச்சேன். அதுக்கப்புறம் அதை நான் ஜபிக்கல. ஏன்னா கடவுளை வந்து நரசிம்மரை வந்து இதை காப்பாத்து அதை காப்பாத்து இது இத்தனை வாட்டி சொன்னா நரசிம்ம கவசத்துல வருது. இத்தனை முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அது வந்து ஒரு தூய பிரார்த்தனை லிஸ்ட்ல வராது மாதாஜி. அப்ப இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு மாதாஜி நான் குரு மகாராஜுக்காக, அப்புறம் எனக்கு படிச்சு கொடுக்குற ஆசிரியருக்காக, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக, சுத்தி இருக்கிற பக்தர்களுக்காக ஆரோக்கியத்தை கூடன்னு கேட்பேன் மாதாஜி. அப்ப அது கரெக்டா இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் முழுக்க நீங்க திரும்பி கேளுங்க, அது சரியா தவறான்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு கிளாஸ் நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு வார்த்தை முக்தியே வேணாம்னு சொல்றதுதான் தூய பக்தின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம இது வந்து இது ஒரு பக்தியில ஒரு கீழ்மட்ட நிலைன்னு வச்சுக்கலாம், தாழ்ந்த நிலைன்னு வச்சுக்கலாம். இதை தூய பக்தின்னு சொல்ல முடியாது. இதை நான் உங்களை குற்றம் சொல்லல, கண்டிப்பா குற்றம் சொல்லல. ஆனா இது ஒரு ஏன்னா எது தூய பக்தின்னு நம்ம வரையறுத்துட்டோம். தூய பக்தி எது, கிருஷ்ணருடைய விருப்பம் எதுவோ அதுதான் தூய பக்தி. அதை செய்யறதுதான் தூய பக்தி. கிருஷ்ணர் வந்து நம்ம எல்லார்கிட்டயும் வந்து நேர்லையா சொல்ல போறாரு நீ இதைதான் செய்யணும்னு. நாம எப்படி அதை அறியறோம்? தூய பக்தின்றதை எப்படி அறியறோம்னா குரு பரம்பரையில நம்மளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மாமந்திரம் தான் சொல்லப்பட்டிருக்குது. நரசிம்ம கவசம் இருக்கு வரலாற்றுல, இல்லைன்னு சொல்ல. நரசிம்ம கவசம் இருக்கு, ஆனா ஸ்பெசிபிக்கா பிரபுபாதர் வந்து அதெல்லாம் சொல்லல. நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமையை அடையணும். நீங்க மங்களாரத்தி முடிச்சுட்டு 10 அபராதங்களை சொல்லிட்டு ஒரு பக்தர் வந்து தன்னை இந்த அபராதங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளணும். எதுக்குன்னா கிருஷ்ண பிரேமையை அடைவதற்காக. இந்த பிரார்த்தனைகள்லாம் இந்த பிரார்த்தனைகள்லாம் வந்து நமக்கு குரு பரம்பரையில இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும்னு எல்லாம் சொல்லல. நரசிம்ம கவசம் வந்து பாகவதம்ல வர பிரார்த்தனை தான். ஆனா அது வந்து தேவர்கள் வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக தான் சொன்னாங்க.
ஓ சரி அது மாதாஜி. இப்ப தூய இப்ப தூய பிரார்த்தனைனா கஜேந்திர மோட்சம் வரும், குந்தி மகாராணி பிரார்த்தனைகள் வரும். குந்தி மகாராணி பிரார்த்தனைகள் தான் தூய லிஸ்ட்ல வரும். பீஷ்ம தேவருடைய பிரார்த்தனைகள், சுகதேவரனுடைய பிரார்த்தனைகள், இப்படி பிருத்து மகாராஜருடைய பிரார்த்தனைகள், இதெல்லாம் அந்த பிரார்த்தனையில ஒன்னு எடுத்து பிரகலாத் மகாராஜரின் பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனை எடுத்து படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு சரி வித்தியாசம் தெரியும். மாதாஜி. வித்தியாசம் தெரியும். நான் உங்களை குறை சொல்லல. இல்ல மாதாஜி, புரியுது, எனக்கு புரியுது மாதாஜி. ஆனா நான் இப்ப சொல்லி பழகிட்டேனே மாதாஜி. அப்ப சொன்னா அது வேற எதுலயாவது இப்படி சொல்லட்டா வேண்டாமா? நான் அந்த மாயாப்பூர்ல இருந்து நரசிம்மர் போட்டோ ஒண்ணு நீங்க சொல்லி தானே வாங்கிட்டு வந்தோம் மாதாஜி. நீங்க அபிஷேகம் பண்ண அவங்கள இப்பத்திக்கு இது பாருங்களேன். இப்பத்திக்கு நீங்க உங்க மனசுல இந்த நான் இப்ப ஒரு ஆங்கில பிரார்த்தனை சொன்னேன், தை வில் பி டன் நாட் மைன்னு சொன்னேன்ல. உங்கள் விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்ன்ற நிலை நீங்க வர வரைக்கும் இது சொல்லுங்க. அது ஒரு நிலை வரும். அப்ப நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன், பக்தியை தான் கேட்பேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்கல்ல, அப்ப நிறுத்திடுங்க. சரி சரி, ஓகே ஓகே. நான் நிறைய பேர் நரசிம்ம கவசம் வாங்குறதே நிறுத்தி இருக்கிறேன். வேண்டாம், இது வேண்டாம், வாங்காதீங்க, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம மனசுல ஆயிரம் பௌதிக ஆசைகள் இருந்தாலும் நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் தர்றோம். சரி, எக்ஸ்ட்ரா பிரேயர்ஸ் நீங்க சொல்லலாம்னா பாகவதம்ல குந்தி மகாராணி பிரார்த்தனை இருக்கு. சரி மாதாஜி. அந்த மாதிரி பிரார்த்தனைகளை செலக்ட் பண்ணி நீங்க சொல்லலாம். நரசிம்ம கவசத்தை பெரும்பாலும் என்னுடைய குருதேவர் நான்லாம் பரிந்துரைக்கிறது இல்லை. ஏன்னா அதுல ஸ்பெசிபிக்கா அப்படி இருக்கு. கந்த சஷ்டி கவச்சம் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். அதுல பாருங்களேன், கண்ணை காக்க, மூக்கை காக்க, அப்படியே வரும் பாருங்க. அதேதான் நரசிம்ம கவச்சம். நீங்க மீனிங் படிங்க, தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு எப்படின்னா, நரசிம்மரை போயிட்டு என் கண்ணை காப்பாத்து, இதை எப்படியா இருந்தாலும் அவர் காப்பாத்துறாரோ இல்ல, என்னைக்காவது அந்த கண்ணு போதான் போகுது மண்ணுக்கு, இந்த உடம்பு போதான் போகுது. இதுக்கு கேரண்டி இருக்கா? நீங்க சொல்லுங்க. இந்த சரீரம் என்னைக்காவது கீழே விழுந்துதான். இதம் சரீரம் பரிணாம பேசலாம். குலசேகர ஆழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வார் பிரார்த்தனையில இதெல்லாம் வரவே வராது. எதுக்கு மருந்து சாப்பிடுற கிம் ரசாயனம், கிம் கிருஷ்ணருடைய நாம ரசாயனத்தை பிப அப்படின்னு புடிங்கன்னு அதெல்லாம் பச்சு முடிச்சுட்டோம். நம்ம தூய பக்தியெல்லாம் நிறைய சொல்லியே முடிச்சாச்சு. சரி சரி மாதாஜி. நீங்க உங்க எப்போ இந்த மனநிலைக்கு வரீங்களோ அப்ப விடுங்க. ஏன்னா நான் இப்ப விடுங்கன்னு சொல்லி அது உங்களை பாதிப்பு ஏற்படுத்தி அதெல்லாம் நான் என்னால் தாங்க முடியாது. அதனால நீங்க பண்ற வரைக்கும் பண்ணுங்க. நான் இதை அங்கீகரிக்கல. இது தூய பக்தி லிஸ்ட்ல வராது. புரியுது புரியுது. தூய பக்தி லிஸ்ட்ல வராது. தூய பக்தி நமக்கான ஒரு பலன், நம்ம எதிர்பார்த்து ஒரு பலனை எதிர்பார்த்து பகவான பிரார்த்தனை பண்றோம். அது சரி வராதுதான். ஏன்னா அதை விட நீ என்ன நடக்குது, உன் விருப்பம் என்னவோ அது என் வாழ்க்கையில நடக்கட்டும்ன்றது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை. ஏன்னா அவனுடைய கடமைன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் நம்மளை கீழே விட முடியுமா? விழவே விட முடியாத. நம்மளை காப்பாத்துறது அவன் கடமையாயிடுது. உடலையும் சரி பக்தியும் சரி. சரி மாதாஜி. நம்ம பக்தியை காப்பாத்தணும், நம்ம உடலை காப்பாத்தி தானே ஆகணும் கிருஷ்ணரு. ஆமா, இது குறுக்குல நான் சொல்லி தரல. எனக்கு பக்தி தான் வேணும்ன்ற உண்மையான பக்தியை தான் நான் சொல்றேன். இது குறுக்கு ஐடியா இல்ல. நான் இன்னைக்கு நல்லா அதுக்கே ஏற்பாட்டை நீ தூய பக்தி தான் வேணும்னா அதை கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறாரு. அதனால அதுக்கே முயற்சி செய்வோம். அது வரலன்னா பரவாயில்ல, அதுக்கே முயற்சி செய்வோம். சாரதா பாவினி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. காலையில நம்ம எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃபரிங் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் 3 தடவை சொல்லிட்டு நமஸ்தே நரசிம்மாய மட்டும் பாடிட்டு நான் முடிச்சிருவேன் மாதாஜி. கடைசியில் வாஞ்சா கல்பதர்பஸ்ய கிருபா சிந்துப்பியா வச்சு பதித்தானம் பாவனைப்பியோ வைஷ்ணவப்பியோ நமோ நமகன்னு சொல்லி முடிப்பேன். அது சொல்லக்கூடாதா மாதாஜி? அப்ப இல்ல, நரசிம்ம இது உக்ரம் வீரம்ன்றது கவச்சம் கிடையாது. உக்ரம் வீரம்ன்றது நரசிம்மரை பக்தியை காப்பாத்துங்கன்றதுதான் நரசிம்மரை நாம வேண்ட பிரார்த்தனை. இப்ப நமஸ்தே நரசிம்மாயன்றது பக்தியை காப்பாத்துங்கன்றதுதான் பிரார்த்தனை. அது ஒண்ணும் என்னுடைய உடம்பு, கண்ணு, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் காப்பாத்துன்னு தனித்தனியா பிரார்த்தனை பண்றது அது எனக்கு தெரியாது மாதாஜி. எனக்கு டவுட். அதனாலதான் உக்ரம் வீரம்ன்றது அவரை வாழ்த்தி பாடுறதுதான். குளோரிபிகேஷன் ஆஃப் நரசிம்மதேவ் தான். அதுல ஒண்ணும் கேட்கறது இல்ல. நரசிம்மரை வணங்கும் போது நமக்கு வர்ற பௌதிக தடைகளும் போகும், ஆன்மீகத்துக்கான தடைகளும் போகும்ன்றது உண்மை.
ஆனா நம்ம உள்நோக்கம் வந்து இந்த சரீரத்தை காப்பாத்துன்றதா இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. நீங்க நரசிம்மரை வணங்குங்க, விதவிதமான பிரார்த்தனைகள், அவரை புகழுங்கள், அதெல்லாம் வேணான்னு சொல்லல நானு. ஆனால் நம்மளுடைய உள்நோக்கம் அதுவா இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க கேக்குறீங்களோ கேட்கலையோ இந்த உடம்பு போய் மண்ணுல விழுந்து தான் ஆகணும். கண்டிப்பா மாதாஜி. இந்த உண்மையை நம்ம பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும். அது ஏன் கேட்கணும்? அப்ப நம்ம எதை கேட்கணும்னா உயர்ந்த விஷயத்துல கேட்கலாமே. நம்மள காப்பாத்துறதும் காப்பாத்தாத இப்ப நீங்க கேட்டு கூட காப்பாத்தாம விடலாம் கிருஷ்ணர். கண்டிப்பா நீங்க மாதாஜி. கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய சாய்ஸ் அது. அவரு வேணும்னா தான் காப்பாத்துவாரு, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? முக்தியும் அப்படிதான், பக்தியும் அப்படிதான். அதனால நாம் சரணடைவோம், உன் விருப்பம், அவ்வளவுதான். ஆனா நான் பக்தி செய்யணும், பக்திக்கான வாய்ப்புல ஆர்வம் எடுக்கணும். நான் உன்னை நேசிப்பேன், ஒரு தலை காதல். அவர் அப்படி இல்ல, ஒரு தலை காதல் கிடையாது. அவர் உண்மையா நம்மள நேசிக்கிறாரு. ஆனால் நம்முடைய ஸ்டாண்டு ஆஸ்லிஷ்லவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனா மர்மதாம் கரோத்துவா யதா ததாவா விததாத்தோ லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரக. இந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கோபி, முக்கியமா அது ராதாராணி தான், கிருஷ்ணரை சொல்றா, என்னை கட்டி அணைக்கிறியா இல்ல எட்டி உதைக்கிறியா? என்னை கட்டி அணைச்சு அதுலயே நசுக்கிடுறியோ இல்ல என்னை விட்டுட்டு வேற கோபி கிட்ட போறியோ, அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரக, நீதான் என்னுடைய பிராணநாதன் அப்படின்ற இது வந்து முக்கியமா ராதாராணி மூடு தான் இது. அததான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. நீ என்ன எனக்கு வரம் கொடுக்குறியோ கொடுக்கலையோ, நான் நல்லா வச்சுக்கிறியோ வைக்கலையோ, நீ முழுமுதற் கடவுள், உன்னை நான் நேசிக்கணும், அததான் எனக்கு குரு பரம்பரை சொல்லி கொடுத்துருக்கு, அதை நான் செய்வேன். அதே போல யுகலாஷ்டகம் படிக்கலாமல்ல மாதாஜி? காலையில நம்ம பூஜை எல்லாம் பண்ணும்போது கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரி, ஜீவனே நிதனே நித்யம், ராதா கிருஷ்ணம் கதீர் மம, அது சொல்லிட்டு ஹரே மீனிங் கிருஷ்ணா ஹரே பார்த்துட்டு கிருஷ்ணா நீங்க மீனிங் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அது வந்து தூய பக்தி பாடலாம் தான் பாருங்க. பாடலாம் மாதாஜி. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடல்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டது, அதெல்லாம் பண்ணலாம். இப்போ நரசிம்ம கவச்சமும் அங்கீகரிக்கப்பட்ட பாடல் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா அதனுடைய அர்த்தம் வந்து இது வேணும் அது வேணும்னு கேக்குது. அர்த்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒரு ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப நம்ம நரசிம்ம கவச்சம் அப்புறம் நாராயண கவச்சம் அதெல்லாம் படிக்க வேண்டியது இல்லைங்களா? இது நான் தான் சொல்லிட்டேனே, அது உங்க நிலையை பொறுத்தது. இப்ப உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, பயம் இருக்கு, நான் இன்னும் இந்த நிலைக்கு வரலன்னு வச்சுங்களேன், உன் விருப்பம் எதுவோ அதுவே நடக்கட்டும் என் விருப்பத்துல. இல்ல நீங்க குந்தி மாராணி மாதிரி எனக்கு வந்து கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா, எவ்வளவு தைரியமான பிரார்த்தனை. கிருஷ்ணா நீ கஷ்டத்தை விபத்தை சந்துத்தா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யக்ஷியாத் புனர்பவ தர்ஷனம். கிருஷ்ணா எங்களுக்கு கஷ்டமே வரட்டும், நீ ஏன்னா கஷ்டம் வரும்போது நான் அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன், உன்னை பார்த்தா எனக்கு புனர்ஜன்மம் எல்லாம் கிடையாது, எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு அந்த மனநிலைக்கு நீங்க வர முடியலன்னா, நான் தான் அதையும் சொல்லிட்டேன் வகுப்புல, அகாம சர்வ காமோ வா மோக்ஷ காம உதாரதி தீவிரன பக்தி யோகேன எஜேதே புருஷம் பரம். கிருஷ்ணா நான் இன்னும் அந்த நிலைக்கு வரல, அதனால நான் இப்ப சொல்லினே இருக்கிறேன், ஒரு நாள் அந்த நிலைக்கு நான் வரணும். துருவ மகாராஜர் வந்து அழறாரு கிருஷ்ணரை பார்த்துட்டு, வந்து நிக்கிறாரு, இவர் அழுகுறாரு. ஏன் அழுகுற அப்படின்னா, நான் வந்து இப்ப நீ பகவான் வந்து துருவ மகாராஜருக்கு வந்து பெரிய ராஜ்யம் கேட்கிறார், பெரிய ராஜ்யம் வேண்டிதான் தவமே பண்றார். அப்போ தந்துடுறேன், இது பிரம்மா விட மிகப்பெரிய ராஜ்யம், துருவ மண்டலம் வந்து மிகப்பெரியதுன்னு சொல்றாங்க, மிகப்பெரிய ராஜ்யத்தை கொடுக்குறாரு கிருஷ்ணர். கொடுத்துட்டு நீ நல்லா இருந்துட்டு ஆண்டுட்டு அப்புறமா வாணும் போது அழுறாரு. நான் வந்து இப்போ வயிறம் இருக்கும்போது கண்ணாடி துண்டு பின்னாடி போயிட்டேனே, நீ இருக்கும்போது உங்ககிட்ட வரணும்ன்ற ஆசையை விட்டுட்டு நான் போய் இது மண்ணு வேணும்னு கேட்கறனே, மண்ணு வேணும் கல்லு வேணும்னு கேட்கறனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு அழுறாரு. அந்த புரிதலை கிருஷ்ணரை வணங்கும் போது அவர் படிப்படியா கொடுத்துருவாரு. நீங்க இப்ப எதுனா கேட்கலாம், ஆனா காதை திருக்கி நம்மளை கொண்டு போயிடுவார். தூய பக்தினா என்னன்னு கேட்டீங்க கிளாஸ், அதனால தூய பக்தினா என்னன்னு சொல்லியாச்சு. தூய பக்தர்கள் யாரு, அவங்க என்னத்தை கேட்பாங்க, அதெல்லாம் சொல்லியாச்சு.
திருப்பி திருப்பி வந்து நான் இதை கேட்கட்டா வேணாவான்றது உங்க நிலைமையை பொறுத்து. சரி நான் மாதாஜி. ஒரு புரியுது, நான் சந்தேகம் உங்களுக்கு வந்ததா? சொல்றேன். சரி, இல்ல அந்த கரெக்ட் மாதாஜி. ஒரு சந்தேகம் வந்துருச்சு அந்த இடையில. இல்ல அந்த சரி மாதாஜி. சந்தேகத்துக்கு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து சரி மாதாஜி. நானே சொல்லிட்டேனே, நான் என்னையே சொன்னேன், கிருஷ்ணா எனக்கு அந்த நிலைமை எல்லாம் இப்ப வரல, அதனால இதை கேட்கறேன், நீ எனக்கு இதை கொடு, நல்லதா இருந்தா கொடு, கெட்டதா இருந்தா கொடுக்காத, உன் விருப்பம். சரி நான் கேட்கறது சரி என் மனசுக்கு ஆறுதல் கொடுக்குது. இது வேணும் அது அதுதான் வேணும்னு மாதாஜி. கேட்கறது எனக்கு மனசுக்கு ஆறுதல் கொடுக்குது. அதனால நான் கேட்டுடுறேன். ஆனா இது சுத்த பக்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என் குறிக்கோள் சுத்த பக்தி தான். சரி நான் இத மாதிரி முட்டாள்தனமா கேட்டா கூட என் காது திருக வேண்டியது உன் கடமை கிருஷ்ணா. சரி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வேண்டும், உன் பக்தி வேண்டும், இடையராது உன் பக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு மாதாஜி. வேண்டல். சரி மாதாஜி. ஹரே இல்ல கிருஷ்ணா நீங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப ஒரு குழந்தைய புரிஞ்சுட்டேன். உடம்பு சரியில்லைன்னும் போது, இப்ப ஒரு தாய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா கேட்பாங்க, கிருஷ்ணா காப்பாத்து அப்படின்ட்டு. ஒருவேளை சரி. கிருஷ்ணர் காப்பாத்தலன்னா, ம். ஒருவேளை கிருஷ்ணர் காப்பாத்தலன்னா அது அவருடைய முடிவு தானுங்க மாதாஜி எல்லாமே. அதான். அதனால நாம வந்து உன்னை சரணடைறேன், இந்த சூழ்நிலையை தான் நீ எனக்கு தருவ அப்படின்னா நான் அதுலயும் சரணடைறேன். இது ஒரு உதாரணம், பிராக்டிக்கல் உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், கணவன் தான் வாழ்வாதாரம் இல்லையா? அப்போ ஒரு மாதாஜிக்கு ஹஸ்பண்ட் செத்துட்டாராம். அவங்க எந்த அளவுக்கு தத்துவத்துல தெளிவா இருந்தாங்கன்னா, அழுதிட்டு சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ் பண்ணாங்களாம். கணவன் அப்போ வந்து அதை வந்து நான் தப்பா சொல்லல, மீன்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அழுட்டுறாங்க அப்படி இல்லை, அழுதாங்களாம். அழுதுகிட்டே 16 மாலை ஜபிச்சாங்களாம். அப்பனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, விஷயம் புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம விஷயத்த புரிஞ்சுக்குவோம். நம்ம கஷ்டம் வருதா, கிருஷ்ணன் கேளுங்க, வேணான்னு சொல்ல நானு. ஏன்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற நிலையில நம்ம இல்லை. ஏன்னா சுதாமாவை பத்தி சொன்னேன், கிருஷ்ணரை பார்க்கும்போது, கிருஷ்ணர் பக்தி செய்யும் போது அவருக்கு இதை கேட்கணும்ன்ற எண்ணம் கூட வரல. அது தூய பக்தி. அந்த நிலையில நாம இல்லை. தூய பக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கிளாஸ் கொடுத்தேன். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில இருந்து பண்ணுங்க. ஆனா தூய பக்தி என்பது இதுதான். சரி ஏன்னா மாதாஜி. ஒரே என்னால இப்ப அது டைஜஷன் பண்ண முடியல. தூய பக்தி கிட்டே போக முடியல. நான் என்ன பண்ணுவேன், நானு படிப்படியா தான் போகணும். படிப்படியா போங்க ஒரு நீங்க. சரி, ஒரு சந்தேகம் மாதாஜி. ம். இப்ப நான் வந்து மங்களார்த்தி போதோ மிச்ச பாட்டு பாடும் போதோ சாமி கும்பிடும் போதெல்லாம் எதையுமே கேட்கறது இல்லைங்க மாதாஜி. கவனம் பூரா அது பாட்டு, கிருஷ்ணரு, அதுக்கு சேவை செய்யறது, அது மட்டும்தான் ஞாபகம் வருதுங்க மாதாஜி. அதெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சும்மா வந்து உட்காருக்கும் போது அப்புறம் நம்மளை நினைச்சிட்டு இது மாதிரி சூழ்நிலை இல்லாம இருக்கிறமே நம்ம கேட்ட என்ன அப்படிங்கிற உணர்வு அப்புறம் தான் வருதுங்க மாதாஜி. அந்த சாமி கும்பிடும்போதெல்லாம் அது வர்றதே இல்லைங்க மாதாஜி. நல்லது அதுதான் கொஞ்சம் நல்லது. ஒரு அது வரலன்றது நல்லது. அது சரிங்க வரலன்றது மாதாஜி. நல்லது. ம், ஆனா சரி. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து அங்க அந்த அந்த சுதாமா மாதிரி நான் இல்லை. ஆனா உள்ள வந்து எனக்கு ஐயோ இது மாதிரி கஷ்டம் எல்லாம் இருக்கே அப்படின்னு இருக்கு. நான் சொல்றேன், மனசு விட்டு வாய் விட்டு கேட்டுருங்க, கிருஷ்ணா நான் கஷ்டப்படுறேன், என்னால தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, சரணடைறேன் அப்படி சொல்லலாம் நம்ம. அது தப்பு கிடையாது. சரிங்க மாதாஜி. ஏன்னா அது சரிங்க படிப்படியா நம்மள போய் சுதாமா நிலைக்கு கொண்டு போவார். அவர் தான் கொண்டு போகணும். சரிங்க. இதெல்லாம் வேணாமா, நீங்க இதெல்லாம் கேட்காதமா, நான் காப்பாத்துறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு உணர்வை கொடுப்பாரு. நீ கேட்காத, சரிங்க. உன்னை நான் காப்பாத்துவேன், நீ கேட்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாரு. கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதே எனக்கு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. நீ போதுங்க நான் மாதாஜி. காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத, ஏன் இதெல்லாம் சரி கேக்குற, மாதாஜி. நீ ஜெபம் சரி. பண்ணு அப்படின்னு. சரிங்க. இப்ப நேரா ரேவதி, அவர் வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருக்குதுங்க மாதாஜி. ஹரே போதுங்க கிருஷ்ணா, மாதாஜி, எனக்கு ஹரே போதும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணன். ரேவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, தூய பக்தர்கள் கலியுகம் வரைக்கும் டிராவல் பண்ணி வராங்க மாதாஜி. அவங்க வந்து அவங்களோட கர்மாவை கழிச்சு மறுபடியும் கிருஷ்ணாட்ட போறதுக்காக வர்றாங்களா, இல்ல எங்க மாதிரி ரொம்ப ரொம்ப அதாவது கீழ இருக்கிற சாமானியர்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பகவான் அனுப்பி வைக்கிறாருங்களாங்க மாதாஜி? இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப உயர்வா இருக்குங்க. அது அவங்களையெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி நம்மளால வர முடியாதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த மாதிரி தூய பக்தர்கள் எதுக்கு இவ்வளவு தூரம் வராங்க மாதாஜி, கலியுகம் வரைக்கும் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இல்ல, தூய பக்தர்கள் உலகத்துக்கு வர்றது நம்மளெல்லாம் மீட்கிறதுக்கு தான்.
ஓகே ஹரே கிருஷ்ணா. 2 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நித்திய சித்தர், இன்னொருத்தர் வந்து சாதன சித்தர். ஓகே இப்ப இந்த தூய பக்தர்கள் லிஸ்ட்ல சாதன சித்தராக்களா கூட இருக்கலாம். இங்க ஓ வந்து சரி அவங்க தூய பக்தர்களா மாறலாம். இப்ப நீங்களே நாளைக்கு தூய பக்தரா மாறலாம். ஹரே கிருஷ்ணா. இல்ல, அந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுதுங்க. அதையும் சொல்லித்தானே ஆகணும். நீங்க ஆக முடியாதுன்னு நான் பாடம் நடத்துறது இல்ல, நீங்களும் ஆகலாம். அப்போ நீங்க சரி சாதன சித்தர்னு சொல்லப்படுவீங்க. சரி நித்திய சித்தர், இப்ப பிரபுபாதர்லாம் நித்திய சித்தர். இங்க வந்து அங்கிருந்து இங்க வந்தவங்க. சரி அப்ப சில பக்தர்களை குறிப்பிட்டு நாங்க பேசும்போது அவங்க எல்லாம் சாதன சித்தர்கள் அப்படின்னுவாங்க. நீங்க வந்து சாமானிய மாணவர்கள் கூட உயர்ந்த பக்தியை பண்ண முடியும். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். பண்ற வாய்ப்பு எல்லாருக்கும் கிருஷ்ணர் கொடுக்குறாரு. சரி ஏன் ஆகக்கூடாது? ஆகலாம். கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்து நீங்க தூய பக்தி பண்ணலாம். நிறைய பக்தர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இல்ல. அவங்க போயிட்டு அந்த ஹெட் பூஜாரி ஆனாதான் தூய பக்தர், அந்த மாதிரி சில இது இருக்கு, மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவாங்க, தவறான புரிதல். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு தாய் வந்து கேக்குறாங்க, என் குழந்தை குரு ஆயிடுவானா, ஜிபிசி ஆவானா? ஒரு பையன் சொல்றான், எனக்கு ஜிபிசி ஆகணும், அதான் அவன் குறிக்கோள். அது இல்ல நம்ம குறிக்கோள். குரு ஆவறது கூட குறிக்கோள் கிடையாது நமக்கு. நாம தூய பக்தி அடையணும், அது கிருஷ்ணருக்கு மட்டும் தெரிஞ்சா கூட போதும். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியமா என்ன? யாருக்கும் காட்டக்கூடியவே தேவையே இல்லை. தூய பக்தி நம்ம கிட்ட இருக்கா, அது கிருஷ்ணருக்கு நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், யாருக்கு காட்ட தேவையில்லை. நிறைய தூய பக்தர்கள் அப்படித்தான், அப்படி இருக்கிறாங்க. சரி நீங்க தூய பக்தர்களா ஆவறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அது சாதன சித்தர்கள்னு சொல்லப்படுறாங்க. அது உறுதி வேணும், மன உறுதி. மன உறுதி இருந்தாலுமே மாதாஜி, நம்ம கர்மா வந்து நம்மளை சுத்திதான் மனித உருவத்திலயும் இருக்கும் போல இருக்கு மாதாஜி. ஏன்னா நான் வந்து 16 ரவுண்ட் பண்ணி கர்மாக்கும் முடிச்சு. பக்திக்கும் மாதாஜி, கர்மாக்கும் பக்திக்கும் சம்பந்தமே இல்லை மாதாஜி. கர்மா சரி வேற மாதாஜி. லைனு, கர்மா லைன் வேற, சரி பக்தி வேற லைனு. நீங்க நம்ம உறுதி சொல்லுங்க. அவிடாத நிலைங்க மாதாஜி. நம்ம இப்ப பண்ணிட்டே இருக்க ஒரு 4 ரவுண்ட் பண்ணலாம்னு சொல்றோம். சரி, ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தோங்க மாதாஜி. அங்க அவருக்கும் அந்த கடையில் இருக்கிறக்கும் எங்க வீட்டுக்காருக்கு சண்டை வந்துருச்சு. எனக்கு அங்க நிக்க பிடிக்கல. நான் வெளியே வந்து சேண்ட் பண்ண, அவர் சேண்ட் பண்ணி கொஞ்சம் இன்னொரு 4 பீடு தான் இருக்கும், நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவ்வளவு கட்டாயம். இப்ப வந்து அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எனக்கு அவருக்கும், நீ அங்கதான் இருக்கணும், எதுக்கு வெளியே வந்து அதுவும் இல்லாம மாலை ஜபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை. எனக்கு அந்த 4 பீடு பண்ணாதனால எனக்கு ரொம்ப மன வலி அதிகமாயிருச்சுங்க. அது வந்து இல்ல, என்னோட சூழ்நிலை. இது ஒரு கணவனுடைய சாமானியமான எதிர்பார்ப்பு தானே. ஒரு மனைவியா இருந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அங்க பக்தர்னு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயே நின்னு கூட மனசுல சாண்டிங் பண்ணிருக்கலாமே. சரி ஒரு அது வந்து மனைவியா இனி உங்க கடமை இருங்க. நீங்க ஒரு மனைவி இல்ல, உங்க கணவர் ஒரு ஆபத்துல இருக்கும்போது ஒரு கையை பிடிச்சி, நானும் அந்த என்ன செய்வேன், சண்டையில எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு காரசாரமா சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், எது ரொம்ப எகுறுதோ அது கையை பிடிச்சிருவேன். நீங்க அது ஆண், அதனால கையை பிடிச்சிருக்க மாட்டீங்க. சார் கொஞ்சம் பொறுமையா பேசலாம் சார் அப்படின்னு மெதுவா கூட பேசிருக்கலாம். இல்ல உங்க கணவர் வேறமா போகும்போது உங்க கணவர் கையை பிடிச்சிருக்கலாம். நீங்க கணவர் கையை பிடிச்சி, இருங்க பொறுத்து போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இருங்க அப்படி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு கொண்டாந்துருக்கலாம். இப்ப பாருங்க, அங்க சூழ்நிலையில எதிரியா அவன் பயங்கர பலசாலியா இருக்கலாம், ஒரு கோல் எடுத்து மண்டையை போட்டாதான் நம்ம அடி வாங்க வேண்டி வரும். இந்த சூழ்நிலைய உக்ரமா ஆக்காம ஒரு பக்தர் நீங்க எப்படி கணவனை விட்டு வெளியே வந்துட்டு, அது கோவம் தானே வரும். இது நியாயம் தானே, உங்க கணவருடைய கோவம் நியாயம் தானேம்மா. நீங்க அங்க இல்ல, அப்ப நீங்க அவரோட தான் வந்திருக்கணும். அவர் தப்பே அவர் தப்பே பண்ணிருந்தா கூட இப்படி கையை பிடிச்சி வேணாங்க வந்துடலாங்க அப்படி நைஸா சொல்லணும். ஒரு மனைவிக்கு இது டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கண்ணு பார்த்து பேசணும். கணவர் அந்த எதிராளியை பத்தி நான் சொல்ல. இப்ப சண்டை, ஒரு பெரிய சண்டை நடந்தது ஒரு வீட்டுல. ஒரு மருமகளுக்கு மருமக எங்க பொண்ணு, ஒரு வீட்டினுடைய மருமக எங்க பொண்ணு, அங்க போறோம். பொண்ணு பேர்ல தான் தப்பு இருக்கு. அப்ப அந்த நாத்தனார், அந்த பொண்ணுடைய நாத்தனார் எகுறுது, அப்படியே கண்டமேனி கத்துது. அந்த பொண்ணுடைய அப்பா அவர் வந்து அவரும் கத்துறாரு. ஏன்னா தன் பொண்ணு பேசும்போது தாங்காது இல்ல. இப்ப நானும் அங்க முக்கியமான நபர், அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரி தானே. நான் போய் அந்த கத்துற நபருடைய கையை பிடிச்சேன்.
சரிங்க குடிச்சிட்டு பொறுமையா போலாமா. இன்னைக்கு இது குடும்பம்ன்றது வந்து கண்ணாடி பாத்திரம் மாதிரி கீழ் போட்டோம்னா உடஞ்சிரும். அம்மா அது நான் எவ்வளவு பெரிய பக்தர், இதெல்லாம் ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு தானே, அதெல்லாம் நான் மறந்துட்டாங்க. அங்க வந்து என்ன நடக்கணும், அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கணும், அந்த குடும்பத்துல நல்லது நடக்கணும். நான் என் அகம்பாவத்தை எல்லாம் வைக்க கூடாது அங்க. அது ஏதோ ஒரு அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ஒரு ஜூஸ் தான் அது. கை பிடிச்சி நான் தான் பணிஞ்சு போனேன். எங்கேயுமே நம்ம பண்ணிய தயாரா இருக்கணும். கை பிடிச்சி கண்ணை பார்த்து, அது ஒரு பொண்ணு நாத்தனார்ல கத்துறா, வேணாம்மா அது அறியாம இருக்குது, உன்னோட சின்ன பொண்ணு அது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா, தப்புன்னு தெரியுதுமா, எங்க பேர்ல தான் தப்பு, சரண்டர் தப்பு இல்லைனாலும் நம்ம எங்க பேர்ல தப்பு இருக்கு, ஒத்துக்கிறோம், கொஞ்சம் அனுசரிச்சு போலாமே. அப்படியே எல்லா சூழ்நிலை இல்லைன்னா வெடிச்சிருக்கும். நீ என்ன பேசுறது, நான் என்ன பேசுறது, யாரும் இருந்தோன்னு வச்சுங்க. இது எங்க இருந்து தெரியுமா கத்துக்கினேன், கிருஷ்ணர் பிருகு முனிவருக்கு கோவத்தை அடக்குறாரு பாருங்க. கடவுளே காலை பிடிக்கிறாரு. முனிவர் அங்கேயும் பஸ்மம் ஆக்கியிருக்கலாம், கடவுள் தானே ஆக்கியிருக்கலாம். இல்ல நமக்கெல்லாம் சொல்லித்தராரு, காரசாரமா ஒரு விஷயம் ஏடா கூடமா போகுதுன்னா அங்க நாம பண்ணிடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லித்தராரு. அதனால அது கணவர் விட்டுட்டு வந்துருக்க கூடாது. நீங்க ஓகே மாதாஜி. சொல்லி அவர் கேட்கல அப்படின்னு சொல்றீங்க, பேசாம அது கூட நின்று இருக்கணும். அப்புறம் 100 முறை உங்களை ஜபம் பண்ண விட மாட்டாரு. இன்னும் ஜபம் எடுத்துன்னு போறீங்கன்னு திட்டுவாரு. ஜபத்தை மனசுலயே கூட பண்ணிருக்கலாம். அங்கேயே நின்று கண்ணை மூடி புருஷன் கையை பிடிச்சுன்னு கண்ணை மூடி நான் உள்ளவே சொல்லிருக்கலாம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 சொல்லிருக்கலாம். சரி, அடுத்த முறை ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நம்ம வந்து அடுத்த வாரம் மாதாஜி இதே மாதிரி பக்தியை சொல்லி எங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க, சுத்த பக்திக்கு போறது, சுத்த பக்தியை நாங்க அடையிறதுக்கு. இதே மாதிரி குரு பரம்பரை கூட்டின்னு போகுது மாதாஜி, நான் ரிப்பீட் பண்றேன் மாதாஜி. ரொம்ப அப்படியே இந்த ஹார்ட் ஃபெல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி மாதாஜி, நன்றி. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மாதாஜி, மகாஜனம்னு சொன்னீங்கல்ல, அந்த அதை டிஃபைன் பண்ணுங்களேன். மகாஜனங்கள் 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர் தான் மகாஜனங்கள். அதாவது மகாத்மா அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், மிகப்பெரிய பக்தர்கள், இந்த வரலாற்றுல மிகப்பெரிய பக்தர்கள் அப்படின்ட்டு ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்கள பீஷ்மர், சிவபெருமான், யமராஜன், ஜனகர். இல்ல மாதாஜி அது தெரியுது, ஆனா ஏன் அவங்கள மகாஜனங்கள் சொல்ற, பக்தர்கள்னால தானா இல்ல வேற ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? இல்ல சுத்த பக்தி பண்றதுனால தூய பக்தி தான். இப்ப பீஷ்மரை பத்தி நேத்து ஒரு மாதாஜி கேள்வி கேட்டாங்க, அவங்க இன்னைக்கு வரல தெரியல. பீஷ்மர் சந்தேகத்துக்கே இடமில்லாத மகாஜனம். திரௌபதியை காப்பாத்தல இல்ல, அவர் திரௌபதியை காப்பாத்தலன்னு ஒரு குறை இருக்கு பாருங்க. அது கூட அவர் வந்து கிருஷ்ணருடைய பெருமை பாராட்டப்பட வேண்டும். ஒரு பக்தர் கிருஷ்ணரை கூப்பிடுறாரு, மத்தவங்களால காப்பாற்ற முடியல அந்த அம்மாவை அங்க கிருஷ்ணர் தான் வரணும் அப்படின்ற சூழ்நிலையை புரிஞ்சுக்கினாரு. அவர் நினைச்சிருந்தாரு காப்பாத்திருக்கலாமே. ஏன்னா அவரு வந்து கிருஷ்ணருடைய விருப்பம் அது கிடையாது, அவர் கட்டளை இடல. பீஷ்மருக்கு கிருஷ்ணர் கட்டளை இட்டு தான் செஞ்சிருப்பாரு, கட்டளை இடல, அதனால அவர் செய்யல. இது உண்மையான காரணம். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாரு, நான் அவனுக்கு கீழே இருக்கிறேன், அவனுங்களுக்கு அடிமை நானு, அதனால நான் காப்பாத்தல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு கஷ்டப்பட்டுன்னு கீழே குனிறாரு. அதுக்குதான் என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போட்டோம், பிராயச்சித்தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அது அவருடைய பணிவு. அவருக்கு தெரியும் இந்த இடத்துல கிருஷ்ணர் வரணும், இங்க வந்து ஒரு பக்தையை கிருஷ்ணர் காப்பாத்தினாருன்னு ஒரு லீலை நடக்கணும். அது அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் வரல. அதனால நாம வந்து பீஷ்மரை வந்து அவரு அந்த பக்கம் போனாரு, அவர் பக்தரா, அவரை வந்து பீஷ்மருடைய இவரை வந்து கேரக்டரை நாம சந்தேகப்பட முடியாது. அவர் தூய பக்தர். அவங்க வந்து எல்லா நிலையிலும் தூய பக்தர்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் பக்தர்களா இருந்தாங்க. அவங்க வந்து பகவான் மேல நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு. அப்படியா மாதாஜி, அப்படி வச்சுக்கலாமா? அது 100% அவங்க பகவானையே நம்புறாங்க. பகவத் பக்தர்கள் அவங்க.
அவங்களுக்கு அவங்க வந்து மகாஜன்னா மகாஜன், நம்மள மாதிரி இல்ல அவங்க. பகவானோட ஒரு தொடர்பு, அப்படி ஆழ்ந்த உறவு இருக்கு. பகவானை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பகவானை பத்தி தெரியும். அவர் சொல்றாருல்ல, சாதுவோ ஹிருதயம் மையம், பக்தர்கள் மனசுல நான் இருக்கிறேன், என் மனசுல அவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி உறவு. அப்படிப்பட்டவர்கள் மகாஜன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணரை தேங்க்யூ தவிர வேற எதுவும் கிடையாது. கிருஷ்ணருடைய விருப்பத்தை தவிர வேற எதுவும் அவங்க விருப்பமா இருக்காது. கிருஷ்ணர் விருப்பம் என்னவோ அதுபடி அவங்க நடக்கிறாங்க. அதுல ஒரு இசகு பிசகே கிடையாது. இப்ப நீங்க இந்திரன் சந்திரன் எல்லாம் எடுத்தீங்கன்னா சில நேரத்துல பாடுவாங்க பாருங்க, சில நேரத்துல மறந்து போயிடுவாங்க கிருஷ்ணரை, அப்புறமா மறந்துட்டேன் கிருஷ்ணான்னு மன்னிப்பு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு இசகு பிசகு எல்லாம் வராது இவங்க கிட்ட. ஒரு சின்ன தவறு கூட இருக்காது அது பக்தியில. அவங்க அந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள், அதனால மகாஜனர்கள். யமராஜன் ஒரு தூய பக்தர். ஆனா அவருக்கு வேலை வந்து தண்டனை கொடுக்கிற வேலை. ஆனா அவர் தர்மத்தை காக்கிறவர், கிருஷ்ணருடைய ஆணையை நிறைவேற்றும் தூய பக்தர். சுகதேவ கோஸ்வாமி எல்லாம் பார்த்துட்டோமே. ஜனகர், சீத்தையின் ஜனகர். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ கிருபா சிந்துபேவ பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி.